யான் உன்னை குறைக்குமாறு இறைவனுடைய அருட்பெருங்கருணையினால் குருவர்களும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய்மலர்களுடைய திருத்தொண்டர் புராணமாகிய ஞானங்களை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவர்களும் திருவர்களும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. இந்த வகையில் குருவர்களையும் திருவர்களையும் மனமுறைமைகளால் வணங்கி அடியேனை சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி வருகையில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுடைய பணியான வணக்கங்களை உருவாக்கி இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, தேவ சேக்கிழார் பெருமான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஞான நூலில் சென்ற வகுப்பில் தடுத்தாட்கொண்ட புராணம் என்ற பகுதியில் நம் நம்பி ஆர்வலர் திரு தில்லையை வழிபாடு செய்வதற்காக உள்ளே வருகிறார். மன்றுடைய செயலும் அப்படின்னு கேட்டு தில்லையில் இருக்கக்கூடிய பெருமானை பாடி பரவ வேண்டும், அவரை காண வேண்டும் என்ற பெருவென்போடு தில்லையை நோக்கி வந்தபோது தில்லையின் எல்லையை வணங்கி திரு நந்தவனத்தை வணங்கி உள்ளே வருகின்ற பொழுது அவர் வடதிசை கோபுரத்தின் உள்ளே வாயிலாக உள்ளே வருகிறார். நம்ம சென்ற வகுப்பில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 96வது பாடலை நிறைவு செய்திருக்கின்றோம். 97வது பாடல் இன்று சிந்திக்க வேண்டும். அதுல 96வது பாடல்ல இந்த மன்று ஆடும் மதுவின் நசையாலே என்று சொல்லுகின்ற வகையில் பூத்த பெருமானை உள்ளே வேதங்களை பரவி வழிபாடு செய்கின்ற பெருமக்களை கண்டு வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஓமை மேல் வைத்து காட்டினார். இந்த வண்டுகள் எல்லாம் மகரந்த தூள்கள் மேல் தன்னை செலுத்தி கொண்டு திருநீர் பூசிய தொண்டர் போல தானும் இருப்பதாக கருதி அந்த மன்றுள் ஆடும் மதுவின் நசையாலே மறை சுரும்பு அறை என்று சொல்லக்கூடிய துன்று நீரு புனை மேனியாகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன, அதுவும் தன்னை தொண்டர்கள் போல நினைத்து கொண்டு இந்த ஓமையாக பார்த்தோம். அதுக்கு அப்படியே அன்பர்கள் பழைய பழம் தொண்டர்கள் இறைவனை வழிபாடு செய்வதைக் கண்டு புது தொண்டர்களும் புத்தடியார்களும் இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக திருநீர் பூசிக்கொண்டு உள்ளே பெருமானை வழிபாடு செய்ய வருவதை கண்டு உள்ளே வருகிறார். வடதிசை கோபுரத்தின் வாயிலாக. இன்னைக்கு 97வது பாடல் இன்றைய சிந்தனை. பார்விலங்க வளர் நான்மறை நாதம் பகின்ற பண்பு மிக வெண்கொடியாலும் சீர்விலங்கு மணி நாபொலியாலும் திசைகள் நான்கும் எதிர் புறப்படலாலும் தார் இழந்து வரை மார்பின் அயன் பொன் சதுர் முகங்கள் என ஆயின தில்லை ஊர் விலங்கு திருவாயில்கள் நான்கின் உத்தர திசை வாயில் முன் எய்தி. தில்லையில 4 பகுதியில் இருக்கக்கூடிய வாயில்கள், அந்த 4 வாயில்கள்ல 4 பரமாச்சாரிய மூர்த்திகளும் வந்திருக்கிறாங்க. அதுல நம்மளோட நம்பி ஆரோலர் வந்த திசை வடதிசை என்று சொல்லக்கூடிய உத்தர திசை. அந்த திசை வழியாக உள்ளே வருகிறார். அந்த 4 வாயில்களும் எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு ஸ்லேடை என்று சொல்லக்கூடிய பொருளின் வாயிலாக காட்டுறார். அந்த திருக்கோயிலுடைய வாயில்ல மணி ஒளி ஒலிக்கின்றது, வேதங்கள் ஒலிக்கின்றன, வெண்கொடி படர்ந்து பறக்கின்றன. இதையெல்லாம் பார்த்த போது சேக்கிழார் பெருமான் ஒரு ஓமையை பொருத்துகிறார். நான்முகனுடைய 4 தலை போல 4 கோபுர வாசல்கள். அதற்கு பிறகு மேலே எழுகின்ற மணி ஒளி என்று சொல்லக்கூடியது அவர் நாவில் பயில்கின்ற வேதம். ஆடுகின்ற வெண்கொடி கலைமகள் என்று சொல்லக்கூடிய அவருடைய துணைவியார். இப்படி ஒரு ஸ்லேடையாக இந்த பாடலை பொருத்தி பார்க்கிறார். பார்விளங்க வளர் நான்மறை நாதம். இந்த நான்மறை நாதம் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களும் கொல்லப்படும். இன்றைய வழக்கில் சொல்லணும்னா யசு சாம அதர்வனம். இதுலயே மாறுபட்ட கருத்து வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதர்வன வேதம் என்பது பின்னாளில் தான் வந்தது என்பது பெரியோர்களுடைய கருத்து. ஏன்னா வேதத்திலேயே வேதத்திரைய அப்படின்னு தான் இருக்குது. வேதம் 3 தான்
சொல்லியிருக்கிறாங்கன்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உரையாசிரியர் நமக்கு பொருள் காட்டுறார். அந்த வகையில அது எந்த நம்மளுக்கு மணிவாசக பெருமான் அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய ஏம்பேடி, அந்த 4 வேதத்தை அறம்பொருள் இன்ப வீடுன்னு சொல்லியிருக்கிறார். அதுவே ரிக்யசு சாமம் வேற ஏதாவது வேதங்கள் இருந்திருக்கலாம், நமக்கு உபவேதம் என்று சொல்லக்கூடிய வேதங்களையும் குறிப்பிடுவாங்க. அப்போ இந்த 4 வேதங்கள் பயின்ற காரணத்தினால் அந்த வேதம் எதற்காக உலகுக்கு இறைவன் மொழிந்தார் என்றால் பார் விளங்க வரும், அதன் குறிப்பு பார் விளங்க வளர் நான்மறை நாதம் பயின்ற பண்பு மிக அப்படின்னு நீங்க நம்பியாரூரர் பெருமான் அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து செய்ப்பர். அவர் நொடித்தான் மலைக்கு இந்த வெள்ளானையில் செல்லும் பொழுது என்னென்னலாம் அவருக்கு சத்தம் கேட்டதுன்னு அவர் சொல்றார். அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் என்று சொல்லி அதை காட்டி பார்த்தீங்கன்னா அந்த தில்லையை பற்றி நான் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்க சொல்லணும்னா வேத ஒளி நாத ஒளி என்றும் அறா தில்லை. 9ஆம் திருமுறை பல்லாண்டு பார்த்தீங்கன்னா குழலொளி யாழொளி கூத்தொளி எங்கும் குழாம் பெருகி விளவொளி என்றும் மிகுந்திருக்கக்கூடிய திருத்தில்லை. அப்படிப்பட்ட தில்லையினுடைய சீரின் விளங்கு மணி நாவொலியாலும், நாவொலிங்கிறது மணியில தொங்கக்கூடிய நாக்கு, சரிங்களா? அந்த நாக்கு ஒலிக்கக்கூடிய ஒளி. அதை எதுக்கு பொறுத்துறார்? பிரம்மனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வேதத்திற்கு. 2வது திசைகள் 4 எதிர் புறப்படலாம். 4 திசை நான்முகனுடைய 4 முகங்கள். பிறகு சதிர்முகங்கள் ஆயினத்தில்லை ஊர் விளங்கு திரு வாயில்கள் 4 உத்தர திசை வாயில் முன் ஏதி. அப்போ பார்விளங்க வள நான்மறை நாதம் பயின்ற பண்பு மிகுதலாலும் வெண்குடி ஆடுதலாலும், வெண்குடி தான் கலைமகளுக்கு நிறம், வெண்மைங்கிறது கலைமகளுடைய நிறமாக சொல்லப்படுது. அப்போ இந்த 3 உவமையை காட்டி இந்த 3ம் தில்லையில் இருக்கக்கூடிய 4 கோபுரத்தில் வேதங்கள் குறைவில்லாமல் ஒலிக்கிறது என்று காட்டுகிறார். அன்பின் வந்து எதிர்கொண்ட அடியார் அவர்களோ நம்பி ஆரூரர் தாமோ முன்பு இறைஞ்சினர் யாவர் என்று அறியா முறைமையால் எதிர் வணங்கி மகிழ்ந்து பின்பு கும்பிடும் பெருப்பில் நிறைந்து பெருகு நாவல் நகரார் பெருமானும் பொன்பிறந்து மணி மாளிகை நீடும் ஒரு இறந்த திருவீதி புகுந்தார். இந்த அடியார்கள் இப்ப அவரு திருக்கோயிலுக்குள்ள வருகின்ற போது அடியார்கள் வரவேற்க வர்றாங்க. அப்படி வரவேற்க வரும்போது யார் முதல் வணங்கினார்கள் என்று அறியாத வகை அவர்கள் 2 பேருடைய வணக்கம். நம்பியாரவர்கள் கூட ஒரு திருக்கூட்டான்பர்கள் வந்திருப்பாங்க, தில்லையில் இருக்கக்கூடிய திருக்கூட்டான்பர்கள் இருப்பாங்க. சில அடியார் பெருமக்கள் வருகிறார்கள் என்று தெரிஞ்சு வருகின்ற வணக்கம் நம்ம திருநாட்டு சிறப்பில் பார்த்தோம். இந்த பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர்கள் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் வித்தக சாலிகள் எல்லாம் விளைந்தன. பயிர்கள் எல்லாம் வயல்களை விளையாத பார்த்து முத்தி குனிந்து நிற்குது. அதை பார்த்து சேக்கிழார் பெருமான் என்ன சொன்னாருங்க? அடியார்கள் பக்தர்கள் ஒருவர் பக்தி முதிர்ச்சியினால் கண்டு தொழுதால் எப்படி ஒருவரை யார் முன் வணங்கினார்கள் என்று தெரியாமல் இருக்குமோ அப்படி ஒரு வணக்கத்தை செய்து நின்றார்கள் அப்படின்னு காட்டினார். இங்கே அதேதான் அன்பில் வந்து எதிர்கொண்ட சீரடியார், அன்பினாலே வந்து எதிர்கொண்ட சிறந்த அடியார்கள். நம்மளுக்கு சிறந்த அடியார் என்பது அதுல அடியார்கள் இலக்கணத்துக்குரிய உடுகளார்களோடு இருப்பது. இந்த சிறந்த அடியார்னா நம்மளுடைய அனுபவத்தினால வருவது இல்லைங்க. சிறந்த அடியார் என்பது நம்மளுக்கு மணிவாசக பெருமான் சொல்வார், சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அது சிறந்த அடியார்னா அது என்ன? இத்தனை ஆண்டுகள் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தோம்னா அனுபவம் இருந்துச்சுன்னா அப்படி சிறந்த அடியார்னு சொல்லிடலாமான்னு கேட்டா அதெல்லாம் அல்ல. அன்பினுடைய இலக்கணத்துக்கு பொருந்தி அடியார்களோடு இணக்கத்தோடு இருக்கின்ற அந்த சிறப்பு, அந்த சிறந்த அடியார் அவர்களும் யார் இந்த வணங்குதலை முதல் செய்தார்கள் என்று தெரியல. அது சொல்ற அன்பினாலே வந்து எதிர்கொண்ட சிறந்த அடியார் அவர்களோ அல்லது நம்பியாரோரர் தாமும்.
இருவரில் முன்பு இறைஞ்சினர் யாவர் என்று அறியாமுறையை எதிர்வணங்கி. ஒரு அடியார் பார்க்கிறோம். வணக்கத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, பார்த்த உடனே திருநீர் கண்டால் வணங்குறது. நம்ம திருக்கூட்ட சிறப்பிலேயே அங்க சொல்லும் பொழுது தொண்டருடைய வேடம் கண்டால் தொழுவது என்பது மிகுந்த உயர்ந்த லக்கணம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்போ நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது, எவரேனும் தாமால் விளாடத்து இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி. சிவபெருமான் அவரை உணர்ந்து கொள்வதற்காக அளிக்கப்பட்ட பொருள் இந்த சாதனம். இறைவனுடைய பொருளை அனுபவிப்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். அது சிவஞான போதத்தில் படிக்கும் போது தம்மை உணர்ந்து தம்மை உடைய என்று சொல்லுகின்ற போது தன்னுடைய சாதனத்தை தன்னுணர வேண்டி தனதொழுவை தான் கொடுக்கும். இறைவன் எதற்காக இந்த சாதனங்கள்லாம் அவர் அணிந்திருப்பதை நமக்கும் வழங்கி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுணர தனதொருவை தான் கொடுத்து. அப்போ இறைவனை உணர்வதற்காகத்தான் இந்த சாதனங்கள் எல்லாம் அவரே கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட சிறந்த அடியார்கள் இருவர்கள் கூட்டம் சந்தித்த போது யார் முதலில் வணங்கினார்கள் என்று அறியாமுறைமையினால் எதிர் வணங்கி வணங்கிய பயனாக அதனால் மகிழ்ந்து இந்த வணக்கம் செய்தாங்க. இந்த வணக்கத்தினால் மகிழ்ச்சி என்ன? கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க. கரம் குவிதலால் உள்மகிழும் என்பது ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு காட்டுவார். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் கையினால் தொடும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பு நடுதறியே காணலாமே அப்படின்னு காட்டுவார். எனவே அப்படி வணங்கி அந்த வணங்கியதன் பயனாக மகிழ்ந்து பின்பு தில்லை கூத்த பெருமானை கும்பிடுகின்ற விருப்பில் நிறைந்து பெருகு நாவல் நகரார் பெருமானும் பொன் பிறங்கு மணிமாளிகை நீடும் பொறியிறந்த திருவீதி புகுந்தார். இப்போ இது கோபுரத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உள்வளம். இந்த உள்வளத்துல சாமிக்கு மாடங்கள் நிறைய இருக்கு. அந்த மாடத்திலே நம்மளுக்கு ஞானசம்பந்த பெருமான் தில்லையினுடைய அழகை சொல்லும் பொழுது, செல்வ நெடுமாடம் சென்று சேர்ந்தோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர்வாள் தில்லை சிற்றம்பலமே செல்வன் கடலைக்கும் செல்வம் செல்வமே அப்படின்னா. அப்போ செல்வ மாடங்கள் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாடங்கள் நிறைந்த அந்த உள்வீதியை வந்து அடைகின்றார் நம்பி ஆரூரர். அங்கண் மாமரை முழங்கும் மருங்கே ஆடரம்பயர் அரங்கு முழங்கும் மங்குள் வாணின் மிசை ஐந்தும் முழங்கும் வாசமாலைகளில் வண்டு முழங்கும் ஒங்கும் அன்பருவி கண்பொழி தொண்டர் போற்றிசைக்கும் ஒலி எங்கும் முழங்கும் திங்கள் தங்கு சடை கங்கை முழங்கும் தேவ தேவர் புரியும் திருவீதி. பாடல்ல இந்த சொற்பொருள் பின்வருநிலை அணி ஒரு அணி சொல்லும் இலக்கணத்துல. அதுல சொல்லும் பொழுது இந்த முழங்குங்கிற வார்த்தையை அதை தொடர்ச்சியா பயன்படுத்தி இருக்கிறார். அது ஒரு அருமை. இன்னும் அடுத்த 2 பாட்டு கழிச்சு சொல்லுவார். அப்ப இந்த முழங்குங்கிறத முதல்ல எங்கிருந்து தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் நடம் புரிகின்ற வீதி 4வது வரியத்தான் முதல் எடுத்துக்கணும். தேவ திங்கள் தங்கு சடை கங்கை முழங்கும் தேவதேவர் புரியும் திருவீதி. திங்களும் கங்கையும் தங்குகின்ற சடை. அதுல அந்த கங்கை மட்டும் முழங்கிக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பு. கங்கை ஏன் முழங்குதுங்கிறது பகீரதனுடைய வேண்டுகோளுக்கிணங்க கங்கை பூமியை நோக்கி ஆர்ப்பரித்து வந்தார். ஏன் ஆகாய கங்கை, ஆகாய கங்கையா இருக்கக்கூடிய அந்த ஆகாய கங்கைனா இறைவனுடைய திருவடிக்கு மகிழ்ந்திருக்கக்கூடிய கங்கை. அந்த கங்கையை சுவாமி என்ன பண்றார், நீ பூமிக்கு போ அப்படின்னு பகீரதனுடைய வேண்டுகோளுக்கிணங்க கீழே அனுப்புறார். அங்கிருந்து கீழே அனுப்புனா என்ன ஆகும்? மகிழ்ச்சி. நமக்கு என்ன இங்கிருந்து மேல அனுப்புனாதான் துன்பம், இங்கேயே இருந்தா மகிழ்ச்சியா இருக்குமே தவிர, விண்ணுலகத்துல இறைவனுடைய திருவடிக்கு மகிழ்ந்திருந்த கங்கைய சுவாமி கீழே போன்னு சொன்னோன்னே அந்த மனம் பொறுக்க முடியாமல் ஆரவரித்து வருகிறார். அதை மீண்டும் பெருமான் பகீரதனுடைய அடுத்த தவத்திற்காக எடுத்து கங்கையை சடையில் முடிந்தார். இந்த கங்கையை சடையில் வைத்தார் அப்படின்னு நமக்கு குறிப்பு தருவார். அப்படி கங்கையை அங்க சடையை வைத்த போது அங்கு அடங்கி இருக்கக்கூடிய கங்கை முன்பு முழங்கி இருந்தது. திங்கள்
தங்கு சடை கங்கை முழங்கும் தேவதேவர் என்று சொல்லக்கூடிய பெருமான் விரும்பி வீற்றிருக்கக்கூடிய அந்த திருவீதி, அந்த திருவீதியில் அங்கண் மாமரை முழங்கும். எங்க பார்த்தாலும் மாமரை என்று சொல்லக்கூடிய வேதங்களுடைய முழக்கம். ஏன்? தில்லையில் இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய தொகுதி. தில்லையில 3000 அந்தணர்கள் குடியேற்றினார் அரசர். தில்லையில பூசணைக்கு 3000 என்று சொல்லக்கூடிய அந்தணர்களை குடியேற்றி தினமும் ஒரு கால பூசைக்கு ஒருவர் தான் பூசை செய்ய முடியும். அவங்களுக்கு மீண்டும் ஒரு பூசை, அடுத்த பூசை எப்போ வருங்க? ஒரு ஆண்டு கழித்து தான் மீண்டும் அவர்களுக்கு பூசை அந்த திருக்கோயில். அப்படி தில்லைவாழ் அந்தணர் என்று சொல்லக்கூடிய 3000 வருடம் என்று சொல்லி அந்த 3000 தில்லை அம்பலவரத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் மறைகள். இன்றும் நீங்கள் சென்றால் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, அந்தணர்கள் வேதங்களை பயின்று கொண்டிருக்கக்கூடிய இடம். வீதியில் அப்படியே வந்தீங்கன்னா அங்கங்க அந்தணர்கள் சிறார்களுக்கும் அவர்களும் வேதங்களை சொல்லிக் கொடுத்து பயிர்கின்ற வீதி. அப்படி வேதங்கள் முழங்கும் ஆடல் அரம்பயர் அரங்கு முழங்கும். இறைவனுக்கு பாடலும் பாடலும் திருக்கோயில ஆடவும் செய்கின்ற வழக்கம் முன்பு காலத்தில் இருந்தது. பூசா காலங்கள்ல இறைவனுக்கு 2 வகையான பணிவிடையும் செய்யணும். ஆடல் நடக்கணும், பாடலும் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? திருக்கோயிலே ஆடுவதற்கென்று அரங்கு இருந்தது என்பது இலக்கியத்தில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு திருக்கோயிலையும் இறைவனுக்கு பணி செய்கின்ற சேவை பெண்கள் என்று சொல்லக்கூடிய உருத்திர கணிகையார் குலத்தில் தோன்றிய பெண்கள். இதை பின்னாடி பறவையாருடைய வரலாற்றின் ஒரு 10 பாடலை பார்ப்போம். அந்த பாடலை சொல்லும்போது சொல்லுவார், அந்த இறைவனுக்கு சேவை புரிவதற்காகவே தோன்றிய குலத்தில் வந்தவர்கள். அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, பூசை நேரங்களில் சென்று பெருமானுக்கு ஆடி பாடி மகிழ்ந்து வருவது. இது இறைவனுக்கு செய்கின்ற சேவைகளில் ஒரு சேவை. அப்படி இந்த ஆடல் அரம்பையர் என்று சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆடுகின்ற முழக்கத்திற்கு தகுந்தாற் போல ஓசைகள் எப்படி வந்ததுன்னா 5 துந்துபிகளாக வந்தது. துந்துபி என்பது 5 வகையான வாத்திய கருவி முன்னாடி பார்த்தோம். தேவ துந்துபின்னு பார்த்திருக்கிறோம். அது பூமியிலையும் வாசிக்கும் போது சொல்லால் வரக்கூடியது குழலோசை, நரம்போசை, உலோக கருவி, மிருதங்கம் என்று சொல்லக்கூடிய தோல் கருவி. இந்த 5 வகையான ஓசையும் சேர்ந்து அதுக்கு பேரு துந்துபி என்று பெயர். அடுத்த வரை ஆடல் அரம்பையர் முழங்கும்படி மங்குள் வாணி மிசை 5ம் முழங்கும். அந்த பெண்கள் ஆடுவதற்கு தகுந்தாற் போல பல வகையான தேவ துந்துவிகள் அங்க வாசிக்கப்படுகிறது. அப்பிறகு பொங்கும் அன்பரில் வாச மாலைகளில் பண்டு முழங்கும். பண்டுகள் மாலைகள்ல ரீங்காரம் இட்டுக்கொண்டு தேனுக்காக ரீங்காரம் இடுகிறது. பொங்கும் அன்பருவி கண்கொடி தொண்டர் போற்றிசைக்கும் ஒளி எங்கும் முழங்கும். அதுல ஒரு 30 செய்திகள் வருமா? இப்ப எல்லா இடத்துலையும் ஏதாவது முழங்குங்கிறதுக்கு முன்னாடி அடைமொழி கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க. கொடுக்கல. ஒவ்வொரு முழங்குக்கு முன்னாடியும் எந்த அடைமொழியும் இருக்காது. கடைசியில அன்பர்கள் பாடுகின்ற இசையில இருக்கிற இடத்துல மட்டும் என்ன சொல்லிட்டாருங்க? ஒளி முழங்கும்ட்டார். மற்ற கருவிகள் எல்லாம் வெறும் இசை வடிவாக அமைந்திருப்பது. ஆனால் அன்பர்கள் சொல்கின்ற தோத்திரங்கள் உணர்வும் கலந்திருப்பது என்பதனால அது என்ன சொன்னாருங்க? ஒளி எங்கும் முழங்கும். அதுல ஒளின்னு மட்டும் சொல்லல, எங்கும் முழங்கும்னார். அப்ப என்ன குறிப்ப உரையாசிரியர் சிவகமணியை காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதங்கள் பயின்றதுன்னு சொன்னாங்க, பெண்கள் ஆடுறாங்கன்னு சொன்னாங்க, இசை முழங்குதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சில இடங்கள்ல தான் தில்லையில் நடக்குது. ஆனால் அன்பர்கள் செய்யக்கூடிய தோத்திர ஒளி என்று சொல்லக்கூடிய வாயால் பரவுகின்ற அந்த ஒளி வீதிகளில் எங்கு பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லி இறைவனுடைய நாமாவளி எல்லா இடங்களிலும் மிக நிறைந்திருக்குது. அதான் ஒளி எங்கும் முழங்கும். ஏன்னா ஒளி என்ன? பொருளுடைய சொல்லுக்கு பேர் ஒளி. நம்ம பேசுறதுக்கு பேர் என்னங்க? ஒளி. ஒளியும். ஒளி என்பது பேச்சு வடிவமா பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஒளியும் பேர். அப்போ ஒளியும் ஒளியும். அதுவே வடிவம் இல்லாத சத்தத்துக்கு பேருங்க ஓசை. முன்னாடியே நம்ம திருநாவுக்கரசு பெருமானுடைய பாடல்ல ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே. ஓசை என்பது வேறு, ஒளி என்பது கடல் ஓசை. கடல் ஓசை என்பது ஒரு குறிப்பிட்ட சத்தம் இல்லாம ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கும். அதை அறிய முடியுமே தவிர
அதை உள்ள உணர்வாக நம்ம பதிய முடியாது. அப்போ அன்பர்களுடைய தோத்திர ஒளிக்கு தனி ஒரு இடம் உண்டு. அதனாலதான் அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் சொன்னார். நம்ம சொல்லக்கூடிய பாடல் ஒளிய இறைவனிடத்துல சென்று சொல்லுகின்ற போது உணர்வு மிகுந்து வருவதனால என்ன சொல்றாங்க, பொங்கும் அன்பருவி கண்பொழி தொண்டர். திருமுறை பாடனா நமக்கு அழுகை வரணும். திருமுறை பாடனா உள்ளத்துல இறைவனை நினைந்து நாம் நம்மளை நினைச்சு அழுது பாடணும்னு பாடக்கூடாது. எனக்கு அந்த துன்பம் இந்த துன்பம் அப்படின்னு நினைச்சு அழுது பாடுறது இல்லை. இறைவனை நினைந்து அந்த அழுகை வரணும். எதுக்கு இறைவனை நினைந்து அழுகை வரணும்னா, இன்றைக்கு வரைக்கும் அவர் நமக்கு கருணை செய்கிறார். கருணை என்பது இந்த ஒரு பிறப்புல மட்டும் இறைவன் செய்த கருணை நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு பிறப்பிலும் அவர் கருணை செய்து கொண்டு வரக்கூடிய நிலையை நினைத்து பார்க்கணும். கருணை என்பதை நமக்கு உலகில் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கருணை என்பது ஏதாவது பொண்ணும் பொருளுமா கிடைச்சாதான் அது கருணை நினைச்சுக்கணும். நமக்கு வேண்டிய பணம், வீடு, மற்ற ஏதாவது நம்ம வேண்டுகிற வேலை வாய்ப்பு, திருமணம், இதெல்லாம் நடந்தாதான் பெருமாள் நமக்கு கருணை செய்து நம்ம கேட்டா அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா சாமி எனக்கு அருள் செய்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லணும். நமக்கு எதனை எந்த காலத்தில் தர வேண்டும் என்பதை இன்றைக்கு உடனே முடிவு பண்றதில்லை. சாமி நம்மளுக்கு பிறந்து கருவுள் புகுத்தும் போதே சாமி என்ன பண்றாருங்க, அப்பயே கருவுல செல்லும் பொழுது டேக் பண்ணிடுறாரு. இந்த ஃபைல் என்னென்னலாம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், எழுதுனவருக்கு தெரியும். இந்த படத்தை அவர் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டார் டைரக்டர். அவர் எடுத்து இந்த படத்தை நிறைவு, இந்த படம் எப்படி கிளைமாக்ஸ் இருக்குதுங்கிறது யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா உண்மையான டைரக்டர் தான் தெரியும், இல்லைங்களா? நமக்கு என்ன அடுத்த காட்சி என்ன, அடுத்த காட்சி என்ன, அடுத்த காட்சி என்னன்ட்டு ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு, இல்லை? அது இங்க அன்பர்களுடைய கண் அருவி என்று சொல்லக்கூடியது எப்படின்னா, பாடலை இசைத்து கலந்து உருகுது. அதனால காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார், அப்படி ஓதுவார் தன்னை நன்னெருக்கி குவிப்பது. அப்போ நம்மளுக்கு ஓதும் போது அப்படி உணர்வு வரலைன்னா நம்மளுடைய அறிவு இன்னும் பக்குவப்படவில்லை. இறைவனுடைய கருணையை அறிந்திருக்கிறோமே தவிர இன்னும் உணர்வுக்கு நமக்கு எட்டலே அர்த்தம். பெருமானை கண்டால் கண்ணார பொறி கண்ணீர் அறிவின்னு சொல்லி நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானை அப்படி படிக்கும் போது சொல்லுவார். நம்ம சேக்கிழார் பெருமான் அப்படியே கண்ணுல பொழிகின்ற கண்ணீர் உடம்பெல்லாம் நினைச்சிருந்தோம். மார்பார பொழி வரு கண்ணீர் அப்படியே மார்பெல்லாம் நனைந்திருக்குமா. அப்படிப்பட்ட கண்ணீர் வடிவோடு பெருமானை நன்றி கடப்பாட்டோடு வழிபாடு செய்தார்னு அந்த திருப்பாடலை குறிக்கிறார். அப்படிங்க பொங்கும் அன்பருவி கண் பொழிகின்ற தொண்டர் போற்றி இசைக்கும் ஒளி எங்கும் முழங்கும். போகம் மீது நிதி மன்னவன் மன்னும் புறங்கள் பொப்பட வரம்பில் ஓங்கி மானம் முன்பு பருகி நின்றன போலும் மாளிகை குலம் நிறைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓமதூமம் உயர்பானில் அடுப்ப மேக பந்திகளின் மீது இடை எங்கும் மின் முடங்குவன என்ன விளங்கும். ரெண்டு ஓமை காட்டி தில்லையினுடைய அடுத்த ஒரு பெருமையை சொல்றார். என்ன அப்படின்னா, மாளிகைகள்ல கொடிகளை எல்லாம் கட்டி விட்டுருக்கிறார். இந்த கொடி என்பது இறைவனுக்கு தொண்டர்கள் என்பவர்கள் அவரவருடைய இல்லத்தில் அடையாளம் என்று சொல்லக்கூடிய ரிஷப கொடியை கட்டணும். தில்லையில அப்படியே ஒவ்வொரு வீடுகளிலும் கட்டப்பட்டிருக்கிறது என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வரலாற்று காலம். ஏன்னா ஓராண்டுகள் இருந்து அவர் பெரிய புராணத்தை அங்கிருந்து எழுதி நிறைவு செய்தார். தில்லையிலேயே தங்கி நாள்தோறும் பெருமானுடைய பேரம்பலத்தில் சென்று நாள்தோறும் காலையிலிருந்து மாலை வரை பெரிய புராணத்தை எழுதி அருளி செய்து வருகின்ற தொண்டர்களுக்கெல்லாம் உரை செய்தார். அப்படி தில்லையில எங்கு பார்த்தாலும் அந்த கொடிகள் கட்டப்பட்டிருக்கு. இறைவனுடைய ஒண்ணு வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கட்சி தொண்டர், சாதாரணமா கட்சியில் இருக்கிறோம்னா இந்த கொடி அசையினா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கட்சியில தீவிரமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம போகும்போதே நம்மளுடைய கட்சியில நீங்க முக்கியமான பொறுப்புல இருக்கீங்கன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணுங்க, கரை வேஷ்டி இருக்கணும், வீட்டுல கட்சியில கட்சி கொடி இருக்கணும். இப்படி நீங்க ஒரு கல்யாண பத்திரிகை போனீங்கன்னா அந்த பத்திரிகையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய
சார்பை சார்ந்து அந்த அறிமுகம் இருக்கணும். எனவே ரிஷப கொடி என்று சொல்லக்கூடிய நந்திய பெருமானுடைய கொடியை எங்கு பார்த்தாலும் விதானங்களை அப்படி மாடிகளை கட்டியிருக்கிறார். அந்த கொடிகள் எல்லாம் விண்ணை சென்று அப்படியே மறைத்து மூடியிருக்கான். இப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஓமையில மாடங்கள் எல்லாம் அவ்வளவு உயரமாக நெருங்கி இருக்கின்றது. உயர்ந்த மாடங்கள், அந்த முதல் நாள் வரி போகம் நீடு நிதி மன்னவன். போகம் நீடு நிதி மன்னவன் குபேரன். குபேரனுடைய பட்டணம் தில்லையில் இருந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி குபேர பட்டணம் அழகாபுரி தில்லையில் இருப்பது போல காட்சி. போக நீடு நிதி மன்னவன் மண்ணும் புறங்கள் கொப்பன வரம்பில் ஓங்கி. குபேரப்பட்டணமே தில்லையில வந்து வைக்கப்பட்டது போல அழகிய காட்சியாக மாகம் முன் பருகுகின்றன போலும். மாகம் என்பது வானம். வானத்தை முன்னே பருகுகின்ற போலும் மாளிகை குளங்களில் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய கொடிகள் பதாகை. அது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓமதூமம் உயர்வானில் அடப்ப. வேள்வி புகை வளர்த்துறாங்க தில்லையில. வேள்விகள் அறாது குறையாது இருக்கும் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தின் வாயிலாக நாம் அறியலாம். கற்றாங்கிரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய. அப்போ தில்லைவாழ் அந்தணர்கள் அவங்க வழங்கக்கூடிய வேள்வி தீயினுடைய ஓமப்புகை என்னாச்சுன்னா வானில் சென்று அப்படி படர்ந்தது. இந்த வானில் சென்று படர்ந்த அந்த ஓமப்புகை வெண்ணிறமா இருக்குது. வானத்துல மேக கூட்டம் இருக்குது. அந்த மேக கூட்டத்தினுடைய இடையில இது போகிறத பார்த்தா அப்படியே வானத்துல மேகம் மோதிக்கொண்டு மின்னல் வருவது போல காட்சி அளிக்கிறது. இது ஒரு இயற்கை வளத்தை காட்டுறார். அப்போ ஒரு குறிப்பு நாம வச்சுக்கணும். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வேள்வி வளர்ப்பதனுடைய நோக்கம் நம்மளுக்கு வள்ளுவர் காட்டும் போது வானம் வழங்கி வருதலால் முதல்ல சொல்லும்போது நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்படி சொல்லும் போது வேள்வித்தி ஏன் செய்யணும், வேள்வி ஏன் செய்யணும் கேட்டீங்கன்னா, வேள்வியில கொடுக்கக்கூடிய நிறையவிதான் தேவர்களுக்கான உணவு. அந்த தேவர்கள் அதற்கான நன்றி கடப்பாடாக வானிலிருந்து மழையை பொழிகிறார் என்பது வான் சிறப்புல. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரற் பாற்று. வானம் நிலை பெற்று நின்று ஒவ்வொரு உயிர்களும், ஏன்னா மனித உயிர்கள் மட்டும் வாழணும், வானத்திலும் நமக்கு மழை வரல. மழையினுடைய பயன் கைமாறு கருதாத பயன். அதனாலதான் பின்னாடி சொல்லும் பொழுது வள்ளுவர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு. மழை என்ன பண்ணுது, இவங்களுக்கு தான் வேணும் அவங்களுக்கு தான் வேணும் பெய்யறதில்ல, எல்லாருக்கும் பெய்யுது. அதனுடைய கைமாறை அதுக்கு நம்ம திருப்பி ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்னே ஒன்று செய்யலாம், தண்ணீரை வீணாக்காம பார்த்துக்கலாம். தண்ணீரை வீணாக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இவையெல்லாம் கனிம வளங்கள். எனவே விண் பொய்த்ததுன்னா நமக்கு மழைநீர் கிடைக்கல, தண்ணீர் இல்லை என்பதை நாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், உணர மாட்டோம். இல்லாத இடத்துல சென்று பார்த்தீங்கன்னா தான் தண்ணீருடைய தேவை எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி தண்ணீர் மழையாக வர வேண்டுமானால் பூமியில் வேள்விகள் குறையாது செய்யணும். அரசர்கள் அதனாலதான் அந்நாட்கள்ல வேள்விகளுக்கும் தனியா நிபந்தனைகளை ஒதுக்கி நாட்டுல வேள்விகளை அங்கங்க செய்தாங்க. அதான் மாதம் மும்மாரி மழை என்பதெல்லாம் ரொம்ப இயல்பா இருந்தது. இப்போ ஒரு பக்கம் இயற்கை வளமும் மாறிடுச்சு, அடுத்தது மனிதர்களுடைய வாழ்க்கை முறையும் மாறிடுச்சு. வேள்வி செய்யணுமா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏதோ நம்ம வீட்டுல விசேஷம் வந்தாதான் செய்யணும் நம்ம தனிப்பட்ட முறையில சொல்றோம். ஆனால் அந்தணர்களுடைய ஒழுக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கம் வேள்விகளை இடையறாது நாள்தோறும் செய்ய வேண்டும். அதனால இங்க அப்படி அந்தணர்கள் வளர்க்கக்கூடிய யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓம தூமம் உயர்வானில் அடுப்ப. உயர் வானத்தில் சென்று அடைய மேக பந்திகளின் மீது இடை, மேக கூட்டங்களினுடைய இடையில் எங்கும் மின் முடங்குவன என விளங்கும். ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமமணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் சேடு கொண்ட ஒளி தேர் நிறை தோறும் செங்கல் அன்னமலை சாலைகள் தோறும் நீடு தன்முடல்கள் பந்தர்கள் தோறும்
நிறைந்த தேவகணம் நீர் இடை தோறும். இந்த பாடல்ல ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன காட்சிகள், இந்த தில்லையினுடைய அழகை இவ்வளவு ஏன் விரிச்சு சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தில்லை என்பது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மனித உடம்பின், அதாவது விராட புருஷன் சொல்லக்கூடிய இந்த உடம்புக்கு இருதயத்தானமாக இருக்கக்கூடியது தில்லை. இந்த உலகத்திற்கு இதயத்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா தில்லை. அப்ப அந்த இதயம் இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்கணும்? இனிமையா இருக்கணும். இதயம் எப்படி இருக்கணும்? இனிமையா இருக்கணுங்க. இதயத்தில் துன்பம் எல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ இந்த இதயத்தினுடைய அழகை சொல்லுகின்ற இடத்துல அது மட்டுமல்ல, சைவர்கள் தில்லைதான் கோயில் என்று பெருமையாக போற்றப்படுது. தில்லையினுடைய ரகசியம், தில்லையினுடைய புராணத்தை தான் விரிச்சு படிக்கணும். நாம் இங்க ரொம்ப குறைவாக கொடுத்திருக்கிற சேக்கிழார் பெருமாள். தில்லை புராணம் என்பது நமக்கு கோயில் புராணம் என்று என்கிறான் உமாபதி சிவம் தில்லையினுடைய பெருமை மட்டும் 420 பாடல் பாடியிருக்கிறார். தில்லையினுடைய ரண்ய சுருக்கம், அதாவது பதஞ்சலி சுருக்கம், பதஞ்சலி முனிவர், புலிக்கால் முனிவர், இவர்களுடைய வரலாற்றெல்லாம் சொல்லி அவர்கள்லாம் வந்து தில்லையில எப்படி தவம் செய்தார்கள், அவங்க தவம் செய்ததற்காகத்தான் இறைவன் தில்லையில வனத்துல வந்து கூத்த பெருமானாக நடமாடினார். நீங்க தில்லையை தவிர வேற எந்த இடத்துலையும் பதஞ்சலி முனிவருடைய உருவத்தையும் வியாக்கிரபாதர் உருவத்தையும் பார்க்க முடியும். 2 பேர் நிற்பாங்க கீழே. தில்லையுடைய நடராஜ பெருமானுடைய மூர்த்தி திருவடி கீழே அம்மை எடப்பாக நிற்பாங்க. இறைவனுடைய திருவடி கீழ் 2 பேர் நிற்பாங்க. ஒருவர் வியாக்கிரவாதர் என்று சொல்லக்கூடிய புலிக்கால் முனிவர், இருவர் பதஞ்சலி முனிவர் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் நீண்ட காலம் தவம் செய்த காரணத்தினால்தான் இறைவன் வந்து தில்லை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த பகுதியில் நடனமாடினார் என்பது கோயில் புராணம். அது அப்ப பெருமாள் நடனமாடுகின்ற பொழுது அது வெறும் தில்லை வனம் என்று சொல்லக்கூடிய நச்சுக்காடுகள் நிறைந்த பகுதியாக இருந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த அரசர்கள்லாம் அந்த பகுதியை அழைச்சு தில்லை என்று சொல்லக்கூடிய கோயிலாக உருவாக்கினார். அப்படிப்பட்ட தில்லையினுடைய பெருமையை அடுத்த ஒரு செய்தி சொல்றார். ஆடு தோகை குடை நாசிகள் தோறும். நாசிகள் தாங்க கோயிலுடைய கோபுரவாசல். கோபுரவாசல் என்பது உள்பகுதியை கடந்து போற. ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் வெளி கோபுரத்தை கடந்து இப்ப உள் கோபுரத்துக்கு வந்துட்டார். உள்வீதியை கடந்து உள் வழியா வரும்போது அதுல மயில்கள் எல்லாம் ஆடுகின்ற இடம். அங்கங்க மயில்களுடைய கூட்டம் ஆடுகின்ற கூட்டமாக இருக்கு. அதான் ஆடு தோகை, மயிலினுடைய தோகை விரித்து ஆடுகின்ற நாசிகள் வாயில்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன. அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும். இது ஒரு புதிய சொல்லு. அரணி அப்படின்னா நீங்க வேலி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டமா ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் சிவசக்தி குடுவைக்குழின் பேர். ஆனா நம்மளுக்கு பொருள் சரியான பெயர் என்னன்னா அரணி. அரணி என்பது அந்த வேள்வி வளர்க்கும் போது அப்படி அந்த நெய் விடுவதற்காக பயன்படுத்துவாங்க. 2 குச்சி இருக்கும், ஒன்று கூர்மையா இருக்கும், ஒன்று சதுரமா இருக்கும். பார்த்துருப்பீங்க. இந்த கூர்மையா இருக்கிறதுல அந்த அரணியை விடுவாங்க. இது எரிகின்ற பொழுது அது எரிகின்ற தூண்டுவதற்காக அந்த அரணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உள்ளே கடைவாங்க. கடைந்து அப்படிப்பட்ட அரணிகள் தந்த சுடர் ஆகுதி தோறும். அரணியால் கடையப்பட்ட ஆகுதிகள். அப்படி ஆகுதிகளுடைய ஒளி அங்கங்க கோயிலுக்குள்ள வேள்விகள் வளர்க்கிறாங்க. வேள்வி வளர்க்கின்ற சுடர்கள் எங்கு பார்த்தாலும் மாடு தாமம் அணி வாயில்கள் தோறும். தாமம் என்பது மாலை. மாலையினுடைய ஒரு வகை தாமம். 6 வகை மாலை கட்டலாம். நம்ம முருகநாயனாருடைய வரலாற்றுல பின்னாடி படிக்க இருக்கிறோம். அங்க சொல்லும் போது ஒரு பூவை எடுத்தா எப்படிதான் சுவாமிக்கு கட்டி கொடுக்கலாம்னு சொல்லி அவர் கட்டிய வகை 6 வகை. கொடுக்கப்பட்ட காலங்கள் 6 காலங்கள். கொடுக்கப்பட்ட பொருள்கள் 4 வகை பொருள்கள். 4 நிலத்திலிருந்து நிலப்பூ, நீர்ப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ என்று சொல்லக்கூடிய 4 வகை பூக்களை கொடுத்தார். நிலத்துல வளரக்கூடிய மரங்கள் செடிகள்ல இருந்து கொடிப்பூ, கொடிகளால் வரக்கூடிய முல்லை, மல்லிகையெல்லாம் கொடிகள் வரக்கூடிய அப்படிப்பட்ட செடி கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய பூக்கள். நீர்ப்பூ, தாமரை, அள்ளி போன்ற நீர்ப்பூ, கரும்புகளை போன்ற நீர்ப்பூ. இந்த 4 வகை பூவை எடுத்துட்டு வந்து உட்காந்து கட்டி பெருமாளுக்கு எப்படி கொடுத்தாங்க? 6 வகையில கட்டினார். அதுல ஒரு வகை தாமம். கொண்டை, இண்டை, தலையில வைக்கிறதுக்கு இண்டை. இண்டை சுருக்கு தலையில சாமிக்கு வட்டமா இருக்கு சொல்லும்போது இண்டை சுருக்கு. கண்ணி, பிணையல், தொடையல், தாமம்,
சுருக்கு, இப்படி 6 வகை மாலைகளை கட்டினது மட்டுமல்ல 6 காலங்கள்ல சென்று போய் கொடுத்தார். ஒரு காலத்துக்கு கூட கட்டிட்டு போய் கொடுக்க முடியாது நம்மளால முடிஞ்ச என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கடையில போய் வாங்கி கொடுத்துறோம். ஆனால் வழிபாட்டுல மிகச்சிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனுக்கு பாமாலையும் பூமாலையும், அந்த பூமாலையும் உங்க கையால கொண்டு செஞ்சு பாடி செஞ்சு எடுத்து கொடுக்கணும். பாமாலையும் நீங்க பாடணும். பாடுறதுக்கு வேறவங்க நியமிச்சாச்சு, கட்டி வாங்கி வைக்கிறதுக்கு விட்டு அதையும் வேறவங்கிட்ட வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பாடுறது நாம போய் பாட முடியாது, பாடுறதுக்காக ஒரு ஆளை வச்சாரு, அவங்க பாடுவாங்க, நம்ம பாடி அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இறைவனை பாடுவதற்கும் பணிவதற்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நமக்கு தெரிந்தவாறு, அதாவது சொன்ன ஞானசம்பந்த பெருமான் கோளை மிடராக கவிகோரும் இளவாக இசை கூடும் வகையா, பாட தெரியலனாலும் படிச்சாலும் பார்க்கலாம், சிவபுராணத்தை படிச்சு பார்க்கலாம், பாடலை படிச்சு பார்க்கலாம். இப்படி பாடி பெருமானுக்கு அந்த அன்போட வழிபாடு. அதான் இங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த மாலை எப்படி இருந்தா மாடு தாமம் மணி வாயில், வாயில்களை தொங்கப்படுவது ஆண்டாள் மாலை மாதிரி தொங்க விடுறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தாமம். அந்த தாமத்தை தொங்க விட்டு இருக்கிறார்கள். மங்கள கலசம் வேதிகை தோறும், கலசங்கள் அழகாக சுற்றி ஒவ்வொரு பூசை நடக்கிற இடத்துக்கு வேதிகையில் வைத்திருக்கிறார்கள். சேடு கொண்ட ஒளி தேர் நிறை தோறும், ஒளி தேர் ஒளினா அங்க தில்லையில விழா ஒளியாதனால எப்பொழுதும் தேர் ஓடுகின்ற ஒளி ஆங்காங்கே. செந்தில் அன்னமலை சாலைகள் தோறும், அன்னதானம் அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சின்னதா வச்சு போடலைன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றாங்க, செந்தில் அன்னமலை சாலைகள் தோறும். எங்க பார்த்தா நீங்க இந்த காட்சி இப்போ பார்க்கலாம்னா திருவண்ணாமலையில பார்க்கலாம். சரிங்களா, திருவண்ணாமலையில 16 கிலோமீட்டர் கிரிவலம் வர்றதுக்குள்ள நீங்க எத்தனை இடத்துல உணவு கொடுக்குறாங்கன்னே பார்க்க முடியும். அதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பௌர்ணமியிலாம் பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செந்தில் அண்ணாமலை சாலைகள் தோறும், வீடு தன்புலங்கள் பந்தர்கள் தோறும், தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தல் என்று அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றுல அப்ப அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்லே அவர் வைத்து எல்லா அறங்களையும் செய்தார். அது முக்கியமான அறம் தண்ணீர் பந்தல் அமைத்தல். ஏன்னா 2 வகையில தண்ணீர் பந்தல் அமைக்கணுங்க. ஒன்று வாசல்ல வருகின்ற பயனாளிகளுக்கு என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய தண்ணீர். அதே சமயம் நம்ம வீட்லயும் மேலையும் பறவைகளுக்கு வைக்கணும். இந்த 2மே நாம் செய்கின்ற அறங்கள்ல மிக உயர்ந்த அறம். இந்த அறம் சிவபெருமானுடைய நினைவால் செஞ்சீங்கன்னா அது சிவபுண்ணியம். நாம செய்யறோம், நம்ம மக்களுக்கு செய்யறோம் அப்படின்னு நினைச்சாலும் செய், இது சிவபுண்ணியம். அதனாலதான் அப்பூதியடிகள் என்ன பண்ணார், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் கல்விச்சாலை, திருநாவுக்கரசர் குடம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவருடைய பெயரை வச்சு அவர் அத்தனையும் சிவபுண்ணியமாக ஆக்கினார். எனவே இந்த தண்ணீர் பந்தல்கள் எங்கு பார்த்தாலும் இருந்தன. நிறைந்த தேவர்கணம் நீரிடை தோறும், எல்லா இடங்களிலும் தேவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய விழாக்கள். எதுக்கு? விழாக்கள்ல கொடுக்கக்கூடிய ஆகுதி பொருளை பெறுவதற்காக தேவர்கள் வாசல்களில் நிறைந்திருக்கிறார்கள். இவ்வாறு தில்லையினுடைய அருமைப்பாட்டை சொல்லி அடுத்து சொல்றார், திருவீதியினை வணங்கி வருகிறார். எண்ணில் பேருலகு அனைத்திலும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம் புரி வளர்த்தன ஆகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும் அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த அம்பும் மீதியினை வணங்கி. உள்பிரகாரம் என்று சொல்லக்கூடிய பேரம்பலம் இருக்கக்கூடிய பிரகாரத்துக்கு வர. அப்படி வரும்போது பெருமானுடைய அந்த பொற்கோபுரம் என்று சொல்லக்கூடியது காட்சிப்படும். அப்படி காட்சிப்படுகின்ற காட்சியை வணங்கி கொண்டே வருகிறார் சேக்கிழார் பெருமான். எங்கெங்கெல்லாம் என்னென்ன அழகெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ அத்தனை அழகையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழகும் இருந்தது தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கவிஞர்கள், நான் இங்கிருந்து மண் எடுத்துட்டு வந்தேன், இங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தேன், இங்கிருந்து நிலாவை எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றா அமைச்சுதான் என்ன பண்ணனேன், இந்த உருவத்தை சமைச்சேன்னு சொல்லி பாடல் எழுதுகிறார்கள். ஆனால் இது அப்படியே பூம்பாவையினுடைய வரலாற்றிலையும் பார்ப்போம். தெய்வ சேக்கிழார் பெருமான் உலகில் இருக்கக்கூடிய எத்தனை அழகுகள்லாம் சொல்ல முடியும் வார்த்தையில, அவ்வளவு வார்த்தைகள் அவ்வளவற்றையும் வார்த்தையில கொண்டிருப்பார்.
புரியுங்களா? ஏன் இது உலக படைப்பு. இப்ப நீங்க உலகத்துல இப்ப பாக்குற படைப்பு இது பிரம்மாவினுடைய படைப்பு. பிரம்மாவினுடைய படைப்புக்கும் சிவபெருமானுடைய தோற்றுதலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். பிரம்மாவே இறைவனுடைய ஆணையின் கண் தான் படைக்கிறார். ஆனால் இறைவன் நேரடியாக உயிர்ப்பித்து தந்தது ஞானசம்பந்தர் முன்னாள் பூம்பாவையினுடைய உருவம். அதை கிட்டத்தட்ட அவருடைய பூம்பாவையினுடைய அழக உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அருளாளர்கள் வர்ணிக்கிறது ஒன்னா இறைவனை வர்ணிப்பாங்க, இல்லாட்டி சிவனடியார்களை வர்ணிப்பாங்க. அடியார் கூட்டத்தையும் அதுவும் பெரும்பாலும் அரணார் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய அழகத்தான் உச்சி முதல் பாதம் வரை, பாதம் முதல் உச்சி வரை வர்ணிப்பாங்க. நீங்க முன்னாடியே அடுத்து பார்ப்போம். எம்பிரான் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு அவரை சொல்லும்போது அப்படித்தான். தலையில உச்சியில எப்படி சடைய ஆரம்பிச்சு காலில் செருப்பு வரைக்கும் என்ன அழகா இருந்ததுங்கிறத வர்ணிப்பாங்க. இப்படி வர்ணித்திருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் பூம்பாவையை ஏன் வர்ணித்தார் அப்படின்னு காட்சி சொல்லுவார். ஏன்னா இது இறை பிரம்மாவினுடைய தோன்றுதல் அல்ல, ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வடிவம். அதனால அந்த என்ன பண்றாங்க, விரிச்சு அருள் செய்யறாரு. இங்க எண்ணில் பேருலகு அனைத்திலும் எண்ணற்ற பெரிய உலகங்கள் எல்லாவற்றிலும் உள்ள எல்லையில்லாத அழகு சொல்லி எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்று தில்லையில் வந்தன என்று மங்களம் பொழிவனவாகி புண்ணிய புனித அன்பர்கள் புகழ்ந்த பாடல். புண்ணிய அன்பர்கள் புனித அன்பர்கள் புகழ்ந்த பாடல்கள் விளங்கி தோன்றும் அண்ணலாடும் அம்பலம். திருக்கோயில்ல சாமி இருக்கக்கூடிய இடத்துல வேறு சிந்தனை பேச்சுகளுக்கு இடம் தராமல் இறைவனுடைய திருவருளை அன்றி வேறு பேச்சை பேசற்க. இறைவனுடைய திரு சன்னதி முன்னாடி திருமுறை முன்னாடி என்ன நடக்கணும் கேட்டா அவனை புகழ்வதை தவிர வேறு நம்ம தொண்டர்களாக இருக்கிறோங்க. தொண்டர்களாக திருத்தொன்ற புராணம் கேட்டோம்னா இந்த பெருமானுடைய வாசலை தாண்டும் போது வழிபாட்டுக்கு போகும்போது அலைபேசி மற்ற சிந்தனைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டு வர ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த பெருமானை வழிபாட்டுக்குத்தான் சிந்திக்க வேண்டும். இல்லை அது திருக்கோயிலுக்குள்ள தாண்டி சாமி சன்னதிக்கு முன்னாடியே போயிட்டு அங்கேயே இருந்து பேசுங்க. அங்கே போய் அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். இல்லை நம்மளுக்கு வேலை போயிருந்தா கோயிலுக்குள்ள போய் பேச வேண்டிய சூழல் வந்தாலும் கோயிலுக்குள்ள பெருமானுக்கு முன்னாடி போய் வழிபாட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு 5 நிமிடம் பெருமானுடைய சிந்தனையை வச்சுக்கிட்டு பேசுகின்ற பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அலைபேசியெல்லாம் பேசுவதை அந்த தவிர்த்து பெருமானை அனுபவிக்கணும். அப்படி புண்ணிய அன்பர்கள் புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் செய்கின்ற பாடும் அழகிலே விளங்குகின்ற அண்ணல் ஆடுகின்ற அம்பலம் சூழ்ந்து அந்த திருவீதியினை வணங்கிக் கொண்டு உள்ளே வருகிறார். மாலையன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமாமுனிவர் சென்று முன்துண்ணி திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து காலம் நேர்வடுதல் பார்த்து அயல் நிற்ப காதல் அன்பர் கணநாதர் குறும்பும் கோல நீடு திருவாயில் இறைஞ்சி குவித்த செங்கை தலை மேற்கொண்டு உட்கார். இப்போ இந்த இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய பொன்னம்பலம் அது சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலத்துக்கு வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேரம்பலம். இந்த பேரம்பலத்திலிருந்து பெருமானை வழிபாடு செய்வதற்கு வருவதற்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்கள் என்றார். மால் அயன் பிரம்மன் இந்திரன். மாலயன் இந்திரனுக்கு பேர் இந்த சதமகன் சொல்லியிருப்பாங்க. சதம் என்றால் 100, மகன் அப்படிங்கிறது மகம். மகம்னா யாகம். 100 யாகங்களை செய்து அந்த இந்திர பதவியை பெற்றவன் இந்திரன். அந்த இந்திர பதவியை பெறுவதற்காக அப்ப அந்த 100 யாகங்களால சதமகன். மால் அயன் சதமகன் என்று சொல்லக்கூடியவங்களா அப்படியே ஒருத்தர் தாண்டா முன்னாடி போய் முட்டிக்கிறாங்க. சரி, அப்படி முட்டினதுனால என்னாச்சு, நம்மளுக்கு காவல் காக்கக்கூடிய தெய்வம் அந்த அதிகார நந்தி என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒருத்தார் அப்படின்னு தண்டிக்கிறார். அதான் சொல்றார். மால் அயன் சதமகன் பெரும் தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி எல்லா ஆளுக்கு நெருங்கி முண்டியெடுத்து கொண்டு சீலமா முனிவர் சென்று முன் துண்ணி எல்லோரும் முன்னே சென்று வழிபாட்டிற்காக செல்கிறார்கள். அப்படி போகும்போது திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து, ஒரு அருமையான அடி விழுந்துதான். அடி விழுந்தா என்ன பண்ணாங்களாம், வருத்தம் தாயா படணும். அடி விழுந்தா என்ன பண்ணாங்களாம், ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.
அவர் கையில் அடி வாங்கினாலும் ஒரு சந்தோஷம் தான். குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் மோதிர கையில் நம்ம இப்போ மோதிர கையில் தான் குட்டு பண்ண நினைப்போம். மோதக கை. ஆமா, விநாயகர் பெருமானுடைய கையால் குட்டப்பட்டவர் அகத்தியர் இல்லைங்களா? அகத்தியருக்கு குட்டு விழுந்தது. அதனால அந்த அகத்திய வரலாற்றை சொல்லுவதற்காக குட்டுப்பட்டாலும் மோதக கையில் குட்டுப்பட வேண்டும் என்பது பழமொழி. அப்ப இங்க இந்த திருப்பிரம்பின் அடி திளைத்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கேன். ஒரு திரைப்படம், கூட்டமான கூட்டம் சரிங்களா? எப்படியாவது காட்சி உள்ள பார்த்தோம்னுட்டு இன்னைக்கெல்லாம் போய் கூட்டத்துலாம் போய் புக்கிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே என்ன வந்துருச்சுங்க, ஆன்லைன் புக்கிங் வந்துருச்சு. அதனால நம்ம போய் அதெல்லாம் முட்டிட்டு போக வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அப்படி திரையரங்கில் போய் முட்டிட்டு போகணும். அப்படி போகும்போது கூட்டத்தில் இந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாருங்க, குச்சி எடுத்துட்டு ஓரமா அப்படி கால் அடிச்சுட்டே வருவார். யாராவது வருத்தப்படுவாங்கன்னு கேட்குறீங்க, ஒருத்தருக்கு வருத்தப்பட மாட்டாங்க. அப்படியே அடிக்கடி சார் சார் அப்படின்னு சந்தோஷம் பண்ணுவாங்க, உள்ள இடிச்சுக்கிட்டே ஓடுவாங்க. என்னங்க அவர் வெளியே வந்து படம் பார்த்துன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அடிச்சாங்க தெரியுமா, எத்தனை பேர் தள்ளாங்க தெரியுமா, அத்தனை பேர்த்தையும் நான் ஒரு கை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் பேசிக்கணும் இல்லைங்க. அதெல்லாம் அந்த திருப்பிரம்பின் அடித்திளை. ஒரு அடி அடிக்கிறாரு நந்தியம்பெருமான். அது யார் கொடுத்தது? நந்தியம்பெருமான். அதனால சந்தோஷம். நம்ம பெரியவங்க நம்மளை திட்டா கூட சந்தோஷமா, நம்மளுக்கு மதிப்புக்குரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பேசினாலும் சந்தோஷம். அவங்க திட்டினா கூட சரிங்கய்யா நீங்க தான் இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சியா அதை ஏற்றுக்கொள்ளும் இல்லையா? அப்ப திருப்பிரம்பின் அடித்திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப. காலம் நேர்படுதல்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்காக காத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அப்படி காத்திருப்ப காதல் அன்பர் கணநாதர் புகும் பொன்கோல திருவாயில். அன்பர்கள் மட்டும் செல்வதற்காக சிறப்பு வாயில் என்று சொல்லக்கூடிய தனி வாயில். இன்னைக்கு அன்பர்கள் செல்வதற்கான சிறப்பு வாயில் இல்லை இன்னைக்குங்களா, இருந்தா உள்ள போகலாம் அப்படிங்கிற சிறப்பு வாயில் என்ன இருக்குது இல்லைங்களா? அன்பர்கள்லாம் இது இங்க உலகத்துல இருக்கக்கூடிய நிலை இல்லைங்களா? இங்க நம்ம தில்லை சொல்லக்கூடிய நிலைப்பாடு இறைவனுடைய திருமன்று என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இங்க சேக்கிழார் பெருமான் காலத்தில் அப்படி நிறைந்து தொண்டர்கள் செல்வதற்கான வழி இருந்தது. அப்ப இங்க புகு நெடுவாயில் நீடு திருவாயில் இறங்கி தலையை உச்சி மேல் குளித்து கொண்டு கோபுரத்தை வணங்கி கொண்டு பேரம்பலத்தை கடந்து வருகிறார். பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை, பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை மின் பிறந்து பேரம்பலம் மீறு வறுமுறை பழம் கொண்டு இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வுடன் புகுந்தார். அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பகம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் பொழிசூர் திருச்சிற்றம்பலம் திரு அணுக்கண் திருவாயில். திரு அணுக்கண் திருவாயில் இது எங்கேன்னு கேட்டீங்கன்னா, தில்லையில நடராஜ பெருமான் சிதம்பரத்துக்கு போனவங்க அறிந்திருப்பீங்க. திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சுவாமி நடராஜமூர்த்தி இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலம். அதுல உள்ள பூந்து ஏறுவதற்காக ஒரு படி பக்கவாட்டில் இருக்கும். அந்த இடத்துக்கு பேரு அணுக்கண் திருவாயில். இறைவனை மிக நெருங்கி சென்று பார்க்கக்கூடிய திருவாயில் அது இல்ல, அணுக்கண் திருவாயில். அதனால நான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அணுக்க தொண்டர் ஒரு பேரே வந்தது. நம்ம சுவாமிக்கு பக்கத்திலேயே அந்த தொண்டை செய்து வந்ததுனால அணுக்க தொண்டர். இங்க அணுக்கண் திருவாயிலுக்கு வந்து புகுகிறார். எப்படிப்பட்ட அணுக்கண் திருவாயில்? பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை, அது பேரம்பலம். என்ன கேட்டீங்கன்னா, பேரம்பலத்திற்கும் பொன் வைத்தார்கள். இப்ப நீங்க திருக்கோயில்ல இன்னைக்கு தில்லை இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தீங்கன்னா, சிற்றம்பலத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்குங்க, ஒரு கூரை பார்க்கிறோம். ஆனால் பேரம்பலம் என்று சொல்லக்கூடிய மதில்களுக்கும் பொன் வைத்திருக்கிறார் அரச பெருமானார். 3ஆம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லக்கூடியவர், அவர் மதில்களுக்கு கூட அந்த பொன் வைத்திருக்கிறார். அதெல்லாம் இந்த காலச்சூழல்ல இல்லை. அப்படி பொன் வைத்திருக்கக்கூடிய அந்த பேரம்பலத்தை வறுமுறை வளம் கொண்டு இறைஞ்சிய பின்னர், திருக்கோயிலை என்ன முறையில் வளம் வர வேண்டுமோ அப்படி வளம் வந்து இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வுடும். மகிழ்ந்தார் புகுந்தார் கடைசி பேர் ஒன்றும் சேர்த்தணும். வணங்கிய மகிழ்வுடும் அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பதம் சிந்தையில் அலந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம். இது ஒரு குறிப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் திருச்சிற்றம்பலம். அது என்ன திருச்சிற்றம்பலம் அப்படின்னா,
சித் கூட்டல் அம்பலம். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சித் என்றால் அறிவு. அறிவுதான் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம். இறைவனுடைய வெளி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் எங்கும் வியாபகமாக கலந்திருக்கிறார். அங்குங்கனாதபடி எங்கும் வியாபகமாக கலந்திருக்கிறார். அப்படி கலந்திருக்கக்கூடிய இறைவன் வேதத்தினுடைய முதலிலும் இடையிலும் கடையிலும் அந்த சித்தம்பலம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த ஓங்கிற பிரணவம் வைக்கப்பட்டது. நம்ம வேதத்தை கற்றவர்கள் கேட்டோம்னா முதல்ல எங்க இருக்குது, இடையில எங்க இருக்கு, நடுவில் எங்க இருக்குன்னு சொல்லப்படும். சரி, நம்ம வேதத்துக்குள்ள வரலாம். நம்ம வேதம் நமக்கு படிக்க தெரிஞ்ச வேதம். திருமுறைகள்ல தோளுடைய செவியன் என்று என்கிறான் திருஞான சம்பந்த பெருமானுடைய முதல் திருப்பதி. அதுல தோ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஓ பிரிச்சிங்கன்னா, அந்த ஓ என்பது மெய்யெழுத்து விட்டுட்டு உயிரெழுத்து எடுத்தீங்கன்னா ஓ. தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய 12ஆம் திருமுறை பெரிய புராணத்துடைய கடைசி பாடல் உலகெல்லாம், அதில் முடிகிற எழுத்து எடுத்தீங்கன்னா இம். இப்படி ஓ என்று ஒரு 12 திருமுறையும் அடங்கி இருக்குது என்பது முதலில், இடையில், நடுவில். அந்த இடையில் சொல்லக்கூடியது இருக்கிறீங்களா, இடையில நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்திலும் அந்த சிவாய என்று சொல்லக்கூடிய சொல் இடம்பெற்றிருக்கு. அப்படி முதலில், இடையினில், நடுவினில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்மொழி. அந்த அருள்மொழி எங்க இருக்குன்னு சொல்லி மட்டும் சொல்றாங்க அப்படின்னா, அன்பர்தம் சிந்தையில். எங்கும் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்மொழி நம்மளுடைய அறிவிலும் அவர் வீற்றிருக்கிறார். அதுதான் சொல்றார், அருமறை முதலில், நடுவினில், கடையில், அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த. என்னங்க அன்பர்தம் சிந்தையில் என்ன கேட்டா, அப்படியே நீங்க நேரா திருக்குறளுக்கு வந்துடும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அருமையான உரை செய்தார். அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் நினைத்த வடிவு கொண்டு ஏகலின் மலர்மிசை ஏகினான் என்று இறந்த காலத்தால் கூறினார். ஏன் இறந்த காலத்துல சொன்னார் அப்படின்னா, யார் எப்படி உள்ளத்துல நினைக்கிறாங்களோ அந்த வடிவு கொண்டே இறைவன் காட்சி தருவார். இது நீங்க அதனாலதான் அப்பர் சுவாமிகள் ஆரொருவர் உள்புவார் உள்ளத்துள்ளே அவுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். நான் அந்த கடவுளை கும்பிடுறேன், இந்த கடவுளை கும்பிடுறேன் அப்படின்னு நாம என்ன கடவுள் ரூபத்துல வழிபாடு செய்தாலும் அங்கிருந்து அருளை தரக்கூடிய ஆற்றலுடையவர் சிவபெருமான் என்பவர்ங்கிறது நீங்க நல்லா விளங்கிக்கணும். இல்ல அப்படி எந்த கடவுள் வேணா கும்பிடலாம். இல்ல ஏன்னா சிவபெருமான் மட்டும் தான் கும்பிடணுமா? நீங்க நம்மளுக்கு சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பற்றோம் அப்படின்னா அந்த நிலை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, சீரிய தொண்டர்கள், தீவிரதர பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேட்டா, பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெரியானை. இறைவன் எல்லாவற்றையும் வழிபாடு செய்கின்ற வழிபாட்டிலும் அவர் தான் அருள் தராரு. அந்த அருளை நாம் சிறப்பு முறையில பெறணும்னா நாம் எப்படி பெறணும்? நேரடியா இறைவனை வழிபாடு செய்தான் பெறணும். இதுக்கு நம்ம ஐயா ஞானாசிரியர் பெருமானார் எடுத்துக்காட்டு காட்டும் போது, எனக்கு ஒரு இடத்துல அது ஒரு அலுவலகத்துல போய் முதல் யாரையுமே தெரியாது. அதனால போனோடனே கிளர்க்ல இருந்து பியூன்ல இருந்து எல்லாத்தையும் அணுகி ஒவ்வொன்றா தாண்டி போவேன். அப்புறம் அந்த அலுவலகத்துக்கு போன பழக்கத்துலாம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அலுவலகத்தினுடைய முதலாளி எனக்கு நல்ல அறிமுகமாயிருவேன். இப்ப அறிமுகமானதுனால நான் என்ன பண்றேன், எனக்கு ஏதாவது ஆகணும்னா நேரா அலுவலகத்தினுடைய முதலாளியை நேரடியாக சந்திக்கிறேன். இவங்ககிட்ட போய் நான் கேட்க வேண்டிய தேவையில்லை. இவங்களை மதிக்க வேண்டாம், இவங்களை பண்ண வேண்டாங்கிற அர்த்தத்தில் இல்லை. இவங்ககிட்ட போய் என்ன ஒன்று கேட்க வேண்டிய அவசியம் இடத்துல கிடையாது. நேரடியா சாமிகிட்ட போய் பெருமானி அப்படி வேண்ட முழுதும் தருகின்ற ஆற்றல் இறைவனிடத்தில் தான் உண்டுங்கிறது நாம தத்துவங்கள் வாயில நீங்க தத்துவம் அடுத்து நம்ம சைவ சித்தாந்தம் படிக்க போறோம். அங்க படிக்கும் போது தத்துவங்களின் வாயிலாக இறைவன் தான் எல்லா தத்துவங்களிலிருந்து எல்லா கடவுளிடத்திலிருந்தும் அருள முடியும் என்பதை தத்துவங்கள் வாயிலாக விளங்கி வைக்கிறதா புரியும். இறைவன் சுத்த தத்துவத்தில் இறங்கி மற்ற பிரகிருதி தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களோடு கலந்து ஒவ்வொரு பொருட்களிலும் எப்படி இறைவன் கலந்திருக்கிறார், எப்படி நமக்கு அருள் செய்கிறார் என்பதை தத்துவங்கள் வாயிலாக சாத்திரங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம்னா, ஓ அப்போ இறைவன் தான் இந்த வகையான அருளை செய்கிறார்ங்கிறது அதுக்கு தான் சாத்திரமும் போடப்படுகிறது. எனவே இங்க நம்மளுடைய நம்பி ஆரூரர் பெருமான்
அணுக்கன் வாயிலை வந்து அருமறை முதலில் நடுவினில் கடலில் அன்பர்தம் சிந்தையில் ஆழ்ந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்ங்கிற வார்த்தையை நாம் ஏன் படிக்கணும்? நீங்க ஒவ்வொரு திருப்பதியும் பாடும்போதும் திருச்சிற்றம்பலம் சொல்லி ஆரம்பிக்கணும், திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்கணும். ஏன் அப்படி இடையில பாடலுடைய நடுவுலையும் சொல்லணும்னு சொல்றான். 3 முறை சொல்ல வேண்டும். முதலில், இடையில், கடையில் என்று சொல்லக்கூடிய 3 நிலை நாம் 2 முறை சொல்றோம். இது சொல்ல வேண்டிய காரணம் எல்லா வகையான நாதங்களுக்கும் மூலகமாக இருப்பது இறைவனுடைய நடனம். அந்த நடனம் தான் ஒவ்வொரு உயிரிலும் நாதத்தை உருவாக்குது. அந்த நாதத்தை நமக்குள் தோற்றுவிக்கின்ற ஆற்றலை பெறுவதற்காக திருச்சிற்றம்பலம். 1. 2வது, நமக்கு திருமுறையில் கிடைக்கப்பட்ட இடம் தில்லை. அதனால அந்த நன்றி கடப்பாடு. மாதவ சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியம் எழுதுகின்ற பொழுது முதல்ல அவர் சொல்லி ஆரம்பிக்கிறதே திருச்சிற்றம்பலம் 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 என்று 3 முறை சொல்லிதான் அதுக்கப்புறம் பாடலாம் எழுதி சிவஞான மாபாடியம் பண்றார். எனவே இங்க திரு அணுக்கன் திருவாயில் நம்பி ஆரூரர் புகுந்தார். வையகம் பொலிய மறைச்சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மால் அயன் தேட ஐயதாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ கிடைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோர் சென்று தாழ்ந்தெழுந்தார் திருக்கயிற்று படிமருந்து. பாடல்ல நம்பியாரூரர் பெருமான் இல்லை கூத்த பெருமானை சென்று எப்படி அவருடைய உணர்வு இருக்குன்னு சொல்லக்கூடிய 3 பாடல் தொடர்ச்சியா மிகுந்த ஆழ்ந்த சிந்தனைக்குரிய கருத்து. இதை நாம வார்த்தைகளால் சொல்லி விவரிக்கக்கூடிய பாடல் அல்லங்கிறத அடுத்த பாடல் அறிமுகம் சொல்லுங்க சொல்றேன். இப்ப இந்த பாடல்ல களிற்றுப்படி என்று சொல்லக்கூடிய அந்த தில்லையில் இருக்கக்கூடிய படி, நீங்க கூத்த பெருமானுடைய உருவம் பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 படி இருக்கும். அதுக்கு பேர் பஞ்சாத்தர படி, களிற்றுப்படின்னு பேர். என்ன, 2 பக்கம் யானையினுடைய உருவம் அமைந்தது. பெரும்பாலும் நீங்க திருக்கோயில பார்த்தீங்கன்னா அந்த சாமியுடைய வாசலுக்கு முன்னாடி யானையினுடைய வடிவம் அமைக்கப்பட்டிருக்கும். அது ஆகமத்தினுடைய வகைப்படி யானையும் அமைந்திருக்கலாம், அல்லது இந்த சிங்கம் போன்றவைகளும் அமைந்திருப்பாங்க. தேவி கோயிலாக இருக்கும், அம்மை கோயிலாக இருக்கும். அப்படி களிற்றுப்படி என்பது யானையினுடைய வடிவம் 5 படி பஞ்சாக்கரப்படி. இந்த களிற்றுப்படியை வச்சுதான் களிற்றுப்படியார் என்ற ஒரு நூலே நமக்கு கிடைக்கும். சைவ சித்தாந்த சாஸ்திரத்துல 14 சாஸ்திரத்தில் 2வது சாஸ்திரமா இருப்பது திருக்களிற்றுப்படியார். இந்த களிற்றுப்படியாரை எழுதி அந்த களிற்றுப்படியில் வைத்து உய்யவந்த தேவநாயனார் இறைவனிடம் இந்த நூலை அரங்கேற்றம் செய்ய கேட்டதாகவும் அந்த நூலை இறைவன் தன்னுடைய திருவடியில் வைத்துக் கொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படும். அப்போ திருக்களிற்றுப்படியில வந்து நிற்கிறார் நம் நம்பியாரூரர். அப்படி சொன்ன போது எப்படி அவருடைய உணர்வு இருக்குன்னு சொல்லதான் அந்த பாடல். வையகம், அதாவது மாலயன் தேட வையகம் பொலிய மறைச்சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே. இதெல்லாம் இறைவனை நாடுகின்ற அந்த மாலயன் மறைச்சுரும்பு என்று சொல்லக்கூடியெல்லாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திரு அம்பலத்தில் ஐயதாம் வெளியே ஆடுகின்றாரை. வெளியே அப்படின்னா இங்கே வெளியே நினைச்சுக்கூடாது. இங்க வெளிங்கிறது இடைவெளி, ஆகாயம். ஏன்னா சிதம்பரம் என்பது தில்லை என்பது ஆகாய திருத்தலம். எனக்கு ஆகாய திருத்தலம் அப்படின்னா இறைவன் பாரிடை 5ஆகவும் நீரிடை 4ஆகவும் தீயிடை 3ஆகவும் வழியிடை 2ஆகவும் வெளியிடை 1ஆகவும் இருக்கிறார். இந்த வெளியிடை 1ஆகனா இறைவன் வெளி என்று சொல்லக்கூடிய கலந்திருப்பது. இந்த காற்று என்பது 2 பொருளுக்கு இடம் கொடுத்துருக்கு. ஆனால் ஆகாயம் என்பது வெளிக்கு மட்டும் இடம் கொடுத்துருக்கு. வெளிப்பொருள்னா எங்கும் நிறைந்திருப்பது. அதுக்கு அதை நம்ம வெளின்னு சொன்னா நமக்கு புரியாது. இடைவெளி, இடைவெளினா இப்போ நீங்கள்லாம் உட்காந்து இருக்கிறோம் சரிங்களா, இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும். இப்போ போச்சோம்னா கிளம்பிடுவோம். போச்சோம்னா
எப்படி போவோம், இடைவெளி இருந்து வெளியே கிளம்பி போயிடுவோம். இதுலேயே ஒரு 500 பேரை அடைச்சிட்டாங்க, 500 பேரை அடைச்சிட்டாங்க. இப்போ வெளியே போச்சோன்னா உடனே வெளியே போயிட முடியுமா? ஏன் போக முடியலன்னு கேட்டீங்கன்னா இடைவெளி இல்லை. இந்த இடைவெளிங்கிறதுக்கு வார்த்தையை வெளின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும்னா இடைவெளி வச்சுக்கணும். அப்படி இறைவன் வெளி என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். அதுதான் வெளியே ஆடுவார், வெளியே ஆடுவார். அந்த வெளி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனுக்கு வெளியாவது அறிவுதான் வெளி. திருமந்திரத்துல அவனுக்கு எது வெளின்னு கேட்டீங்கன்னா பேரறிவு என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அறியக்கூடிய சர்வஞம் என்று சொல்லக்கூடியது அவனுடைய வெளி. அதனால பேரறிவாளர் எங்கும் நிறைந்திருப்பதால எல்லாவற்றையும் அறிகிறான். அதனால் இங்கும் அறிவில் நிறைந்திருக்கிறான். நமக்குள்ள என்ன நிகழ்வது அவனால் அறிய முடியும். அதனால மன்றுள் வெளியே ஆடுகின்றாரே, ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரே, அஞ்சலி மலர்த்தி முன்குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணம். மூணு வாக்கியம் ஞாபகம் வச்சுங்க. கைகள், கண்கள், அந்த கரணம். இது கொஞ்சம் அடுத்த பாடல், அதுக்கு அடுத்த பாடலெல்லாம் சித்தாந்தத்தை ஆள சொல்லக்கூடியது. இறைவன் நமக்கு 36 தத்துவ கருவிகளை உடம்பாகவும் உடம்புக்குள்ள நாதமாகவும் கொடுத்திருக்கிறார். நமக்கு உடம்பாக வருகின்ற கருவி 24 ஆன்ம தத்துவம் என்று சொல்லக்கூடியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள். செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்று சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியங்கள். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரைகள். தத்துவ அட்டவணை சைவ சித்தாந்தத்தில் படிக்கலாம். அப்படி ஞானேந்திரியங்கள் 5, ஐம்பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கண்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய வாய், கால், கை, எருவாய், கருவாய். அதோடு மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் 4. இந்த 24 தத்துவங்களும் சேர்ந்ததுதான் நமக்கு தூள உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு. இந்த உடம்பு மட்டும் அப்படி அமைச்சு கொடுத்தா நம்மளால செயல்பாட்டுக்கு வர முடியாது. அதனால் நமக்கு 7 வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவ கருவிகளை கூட்டுறார். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், குருடன் என்று சொல்லக்கூடிய மாயை 7 கருவிகளையும் கூட்டி இந்த ஆன்மா உடம்போடு சேர்ந்து செயல்படுவதற்கு ஒரு தன்மை உருவாக்குறார். அதுக்கு பேர் புருடத்தன்மை, புருஷன். இந்த 31 தத்துவங்களும் கூடதான் இந்த உடம்பு. சரி, இந்த உடம்பாகிய பொருளை மட்டும் கொடுத்தா நம்மளால செயல்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. நமக்கு வாக்கு என்று சொல்லக்கூடிய நாத தத்துவத்தையும் கொடுக்கும். உடம்பு இறைவனை அறிவதற்கு பொருள் வகையால பயன்படுதுன்னா வாக்கு அறிவுல இறைவனை உணர்வதற்கு கருவி. அப்ப இறைவன் எப்படிப்பட்ட கருவி நமக்கு இறைவனை அறிவது கொடுத்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா வாக்கு என்று சொல்லக்கூடிய கருவி கொடுத்திருக்கிறார் சொற்பிரபஞ்சம். பொருள் என்று சொல்லக்கூடிய உடம்பையும் உலகையும் கொடுத்திருக்கிறார், இது பொருட்பிரபஞ்சம். அப்போ இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கருவிகளை நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண் ஒரு பொருளை பார்க்குது. எப்படி பார்க்கும்? மனம் செலுத்த சென்று பற்றும். கண் என்ன பண்ணும்? மனம் அந்த பொருளை பார் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லும். அந்த பொருளை பற்றும். பற்றிய பிறகு மீண்டும் மனதில் உணர்ந்து கொடுக்கும். அந்த பொருள் என்னங்கிற ஆராய்ச்சியில மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் செயல்படும். சித்தம் முடிவு பண்ணி இதுதான் என்று அனுபவிக்கும். இது நடக்க வேண்டிய நடைமுறை. ஒவ்வொரு ஐம்புலன்லையும் நடக்க வேண்டிய முறைமை என்னன்னு கேட்டீங்கன்னா காது வழியா ஒரு ஒளி உள்ள போகுதுன்னா அந்த ஒளி முதலில் எப்படி போகுங்க? பொது காட்சி என்று சொல்லக்கூடிய பொது வகையில தான் போகும். என்ன ஒளின்னு கேட்கவே கேட்காது. காதுக்கு ஒரு சத்தம் உள்ள போகும். அந்த சத்தம் என்ன ஒரு சத்தங்கிறத எது முடிவு பண்ணுன்னு கேட்டீங்கன்னா புத்தியும் அகங்காரமும் சித்தமும் தான் முடிவு செய்யும். இது நம்மளுக்கு அறிந்து கொள்வதற்கு இறைவனுடைய அருள் ஞானம் என்று சொல்லக்கூடிய திருவருள் உபகாரம் இன்றி அறிய முடியாது. அது சிவபிரகாசத்துல 36வது பாடல்ல இதை அறிவதற்கு குருநாதனுடைய அருளின்றி அறிய முடியாது என்று உணர்த்துவார். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசணும்னே உங்களுக்கு அந்த செய்தி புரியுது, சரிங்களா? ஆனா இது நடக்கக்கூடிய நடைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸ் எவ்வளவு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வாய் பேசுவதை இந்த ஆகாயங்கிற போதத்தோட பற்றி செவி, நம்மளுடைய செவி கேட்குது. அந்த செவி கேட்டவுடன் அறிவதில்லை. உள்ள மனம் இது என்ன ஓசை முதல் ஐயப்படும். மனத்தினுடைய தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் ஐயப்படும், இது என்ன ஓசை அப்படின்னு.
அது முடிவெடுக்க முடியாம புத்தியிட்டு கொண்டு போய் கொடுக்கும். புத்தி என்ன பண்ணும், இது இந்த ஓசையாக இருக்கலாம்னு ஒரு ஃபில்டர் பண்ணும். அந்த புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கூகுள் ஃபில்டர் இல்லைங்களா. நாம் எதை தேடுறோமோ கூகுளில் டைப் பண்ண ஆரம்பிப்போம். டைப் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து வரும்போது அதோட தொடர்புடைய எழுத்துல டபடபடன்னு காமிக்கும். ரெண்டாவது எழுத்து பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், அடுத்தது ஃபில்டர் பண்ணும். மூணாவது டைப் பண்ணீங்கன்னா அடுத்த ஃபில்டர் பண்ணும். சரியான எழுத்து அடிச்சீங்கன்னா அந்த எழுத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனை பொருளையும் காட்டும். இல்லை, இதுதான் மனம் செய்கிறது. மனம் என்ன பண்ணுது, முதல் ஓசை கேட்குது. நம்ம அனுபவத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓசை கேட்டுக்கிட்டு இருக்கோம், மெல்லிய ஓசை காற்று வழியா வரும். அப்படியே இந்த ஓசைய அப்படியே ஒரு பின்பாட்டுன்னு வச்சுங்க, பாட்டினுடைய பீஜியம், பாட்டினுடைய பின்னொலி, அது கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த பாட்டு என்ன, இந்த பாட்டு என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த பாட்டு ஏற்கனவே அனுபவத்தில் இருக்கும். அந்த அனுபவத்தை என்ன பண்ணும், மனம் பற்ற முடியாமல் புத்தியும் அகங்காரம் முட்டி மோதிட்டு இருக்கும். இந்த நடைமுறை நடந்து பாடல் எப்ப தெரியும், சித்தத்துக்கு இந்த பாடல் தான் அப்படின்னு ஒரு உறுதிப்படும். அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது தான் ஒரு ஓசையை உடனே நம்மளால பற்ற முடியாதுன்றது அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். இப்ப பேசுறது கேட்குதுன்னு கேட்டா அவ்வளவு வேகமாக மனம் நம்மளுடைய பொருளை பற்றுகிறது, உள்ளே அந்த கருவிகள் செயல்படுகிறது. சரிங்களா. அறியாத பொருளை பற்றுகின்ற பொழுதுதான் நடைமுறை வேகம் குறைவா இருக்கும். அறிகின்ற பொருளை பற்றுகின்ற போது நடைமுறை வேகம் குறைந்து நிற்கும். சரி, பாடலுக்குள்ள வாங்க. இப்போ நம்பியார் என்ன பண்ணியிருப்பார், தில்லை கூத்த பெருமான பார்த்திருப்பார். கண்கள்ல பார்த்து உள்ள மனதுக்கு அனுப்பிச்சு பிறகு கையெடுத்து கும்பிட்டுருக்கணும். ஆனா என்ன சொல்லிட்டார், முதல்ல என்ன சொல்லிட்டார், அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ, முதல்ல என்ன குவிந்துருச்சு, கைகள் குவிந்தது. அதுக்கப்புறம் கண்களோ அந்த காரணம் எது முன்பின் செயல்பட்டது என்று தெரியாத அளவுக்கு அவருடைய அனுபவம் நிகழ்ந்தது. இப்போ இதை நம்ம இன்னொரு வரலாற்றில் பார்த்தோம்னா இங்கிராணி மீக்கூர் நாயனாரோட வரலாற்றில் பார்ப்போம். அங்க நாயனார் முத்தநாதன் உள்ள வர்றான். முத்தநாதன் வந்த போது அவன் எப்படி வந்தான், வேடிகள் எல்லாம் முடித்து கட்டி, மெய்யெல்லாம் நீர் ஊசி, வேடிகள் முடித்து கட்டி, கையிலே புத்தக கவலை ஏந்தி பஞ்சக எண்ணத்தோடு புறப்பட்டான் முத்தநாதன். வந்து அந்த புறத்துல கதவை திறந்து உள்ள போறான். மனைவியார் அவங்க சேவகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, அடியாரை பார்த்து எழுந்தாங்க, தன் கணவனை உணர்த்தினார். அவர் எழுந்து வணங்கலையா. எப்படி வணங்கினாரா, வணங்கி கொண்டே எழுந்தாராம். ஏன் அப்படி செய்தார் அப்படின்னு கேட்டா, வணங்கி கண் விழித்து பார்த்த போது திருநீர் கோலம் தெரிஞ்சது. திருநீரை கண்டா தன்னை அறியாமலே என்ன ஆயிற்று, கைகள் வணங்கி தொழுதது. யார் வந்தார் யார் வந்து அப்படிங்கிற அனுபவம்லாம் நிகழாமலே கண்கள்ல திருநீற்று வேடத்தை கண்ட உடனே வணங்கி எழுந்தார்கள். அப்போ நமக்கு மறைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் ஒரு கருவியை செலுத்தி புறப்பொருளாகிய விடயத்தை பற்றி மீண்டும் மனதிற்கு தந்து இது இன்ன பொருளோ என்று ஐயமுற்று பிறகு புத்தி இது இன்ன பொருளாக இருக்கலாம் என்று முடிவெடுத்து ஆங்காரம் அதை உறுதிப்படுத்தி சித்தம் தெளியும். இதுதான் வழிமுறை. ஆனா நம்பியாரூரர் பரமாச்சாரிய மூர்த்திகளுக்கு இறைவன் எப்படி கருணை செய்தார்னா, அருளை அறிவில் நேர்பர வணங்குவதற்கு காட்சி கொடுத்தார். அதான் இங்க சொல்றார், அஞ்சலி மலர்த்தி முன்கவி குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன். இந்த பாடல்ல அந்த அணுக்கன் திருவாயிலில் சென்ற பெரியோனாகிய நம் நம்பியாரூரர் அன்பு கலந்து உந்த அதனால் சென்று தாழ்ந்து திருக்கரிற்றுப்படி மறைந்து சென்று தாழ்ந்து எழுந்தான். பாடல் எப்படி முடிக்குன்னு கேட்டீங்கன்னா, திரு அணுக்கன் வாயிலை சென்று நம்பியாரூர் அடைகிறார். அடைந்த போது அவருக்கு கண்களோ அன்பு திளைத்த கண்களோ குவித்த மஞ்சளி குவித்த கைகளோ அந்த காரணமோ எது முந்தியதுன்னு தெரியாது. ஆனால் அன்பு கலந்து உந்த அந்த பெரியோராகிய நம்பியாரூரர் திருக்களிற்றுப்படி சென்று மருந்து தாழ்ந்து எழுந்தார். விழுந்து வணங்கி எழுகிறார் நம்பியாரூரர். ஐந்து பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் இருந்து சாத்விகமேயாக இன்று வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையின் தனி பெரும் கூத்தின் வந்த வேரின் வெள்ளத்துள் கிடைத்து மாறிலா
மகிழ்ச்சியில் மறந்தார். இது மிகுந்த அனுபவமுடைய ஒரு பாடல் என்று முன்பு சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடலுக்கு உரை எழுதுகின்ற உரையாசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயா பாடலை ஆரம்பிக்கிற உரைக்கு முதல்ல ஒரு குறிப்புரை கொடுத்திருப்பார். எல்லா பாடலுக்கும் இப்படி கொடுக்கல, இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு குறிப்புரை கொடுத்திருப்பார். என் போன்ற எளியவர்களால் இந்த பாடலுக்கு விளக்கம் காண்பது மிக அரிது. பெரிய புராணத்துக்கு 7 தொகுதி 20 ஆண்டுகள் பெரிய புராணத்துக்கு உரை எழுதினார். ஏறத்தாழ 20 ஆண்டுகள் பெரிய புராணத்துக்கு 7 தொகுதி உரை எழுதினார். அவர் இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, என் போன்ற எளியவர்களால் இந்த பாடலுக்கு விளக்கம் எழுவது அரிது, அனுபவமுடைய தேசிகர்பால் கேட்டு அறிக. இந்த நாமளும் அப்படிதான் சொல்லிட்டு போனோம். சொல்லணும்னா என்ன பண்ணோம், என்னால சொல்ல முடியாதுங்க இந்த பாட்டுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் நம்மளுடைய குமரகுருபர சுவாமிகளுடைய வாழ்நாளில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த பாடல் இந்த பாடல். 5 வயதில் கந்தர் கலிவெண்பா அருளி பல வகையான சமய இலக்கியங்களை அருளியவர் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், அகிலாண்டேஸ்வரி பிள்ளை போன்ற பிள்ளைத்தமிழ் நூல்களும், நமக்கு சகலகலா வள்ளி மாலை போன்ற மனுநூல்களை எல்லாம் அருளி செய்தவர் குமரகுருபர். தமிழ்ல மிகப்பெரிய காசி தமிழ்ச்சங்கம் உருவானதுக்கான காரணமே குமரகுருபர சுவாமி. காசியில தமிழர்களுக்கான சங்கம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் குமரகுருபர சுவாமிகள். தனியார் திருப்பனந்தாள் திருமணம் என்று சொல்லி ஒன்றை அமைத்து பல காலம் அடியவர்களுக்கு அருள் புரிந்து வந்தார், தீக்கை செய்து வந்தார். அவர் 5 வயது வரைக்கும் பேச்சு ஆற்றல் இல்லாமல் பெற்றோர்கள் வருத்தத்தோடு திரு செந்தூரில் சென்று செந்திலாண்டவர் முன்பாக அந்த குழந்தையை பாடு கடத்துகிறார்கள். பாடு கடத்தினா குழந்தைகிட்டே நேர்ந்து விட்டுறது. சுவாமி இந்த வரையும் பேசலையப்பா அப்படின்னு சொல்லி பாடு கடத்துகிறார்கள். அங்கு செந்திலாண்டவருடைய கருணையினால் அவர் பேச தொடங்கும் பொழுதே கந்தர் கலிவெண்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை செய்கிறார். படிச்சு பாருங்க. கந்தர் கலிவெண்பா, குட்டி கந்த புராணம், குட்டி சித்தாந்தம், சைவ சித்தாந்த சாத்திர நூல், குட்டி தோத்திரம். அருமையான ஒரு தோத்திர நூலும் அதே சமயத்துல சுருக்கமாக சாத்திரம் சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கும். கந்த புராணத்தையும் சுருக்கமா ஒரே மொத்தமா ஒரு 310 கண்ணிகள். அந்த 310 கண்ணிகள்ல கந்த புராணத்தையும் சுருக்கமா சொல்லியிருப்பார், சித்தாந்தத்தையும் சுருக்கமா சொல்லியிருப்பார். அதே சமயம் தோத்திரமாக பாடுவதற்கு அருமையாக அமைந்துள்ளது. அந்த பாடலை பாடி தொடங்குகிறார். இந்த பாடலை பாடி முடித்தவுடன் அவர் பெற்றோர்கள் இறை வழிபாடு செய்து புறப்பட்டு வரும் பொழுது முருகப்பெருமானிடத்தில் கேட்கிறார் குமரகுருபரர், சுவாமி எனக்கு குருநாதன் வேண்டும். இப்போ அருள் செய்தார் முருகப்பெருமான். நேரடியாக அவருக்கு அசரீரி வாக்கு கொடுத்து அருள் செய்தார். அவர் என்ன கேட்கிறார், நான் வழிபாடு செய்வதற்கு எனக்கு குருநாதனை தாருங்கள். நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே வரோம், கவனிச்சு பாருங்க. நம்பியாரூரர் பெருமானுக்கு இறைவன் நேரடியாக பித்தா துறை சூடி என்று திருப்பதிகம் பாடுறதுக்கு அருள் செய்தார். அவர் அடுத்த திருத்தலத்துல போய் திருத்துறையூர்ல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நவநிலை வேண்டும் அப்படின்னு கேட்டு அருள் செய்ய கேட்கிற குரு அருள் வேணும்ட்டு. அதே மாதிரி நீங்க தருமையாதீன குருமகா சன்னிதானம் ஸ்ரீ குஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். சிவபோகசாரம், சொக்கநாத வெண்பா, முக்தி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய நூலா. அந்த தர்மயாதீனத்திற்கு ஆன்மார்த்த மூர்த்தம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தின் ஆளவாய் சொக்கநாத பெருமான் தான் அவங்களுக்கு ஆன்மார்த்த மூர்த்தம். அவருக்கு நேர இறைவன்ட்ட சிறு வயதில் பெற்றோர்கள் மதுரைக்கு அவரை அழைத்து வந்தபோது, நான் மதுரையிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு இங்கே இருக்கிறேன், சாமி பார்த்து இங்கே அவருக்கு தொண்டு செய்திருக்கிறேன்ட்டு பெற்றோர்கள்ட்ட கேட்கிறார். பெற்றோர்கள் உரிய மடத்துல கொண்டு சேர்த்த போது இறைவன்ட்ட உங்களை பூசை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் பொற்றாமரை குளத்தில் ஈசானி மூலையில சிவலிங்க திருமேனி கிடைக்கும், எடுத்து பூசனை பண்ணுன்னு சொல்லி அசரீரி வாக்கு கொடுத்தார். அடுத்த நாள் போய் பொற்றாமரை குளத்து சிவலிங்க திருமேனி எடுத்து பூசனை செய்ய தொடங்கியவர் உடனே அவர் பெருமான்கிட்ட கேட்டது, எனக்கு குருநாதன் வேண்டும். பூசனை செய்ய தொடங்கிய 1 வார காலத்திலேயே எனக்கு குருநாதன் இல்லாமல் பூசை முற்று பெறாது, எனவே குருநாதர் வேண்டும் என்று கேட்டார். குருநாதர் உனக்கு திருவாரூரில் கிடைப்பார், திருவாரூருக்கு செல்லுங்க நினைச்சார். அந்த வரலாறு அப்படி தொடரும். இங்க குமரகுருபரன் சுவாமிகள் அவர்கிட்ட முருகப்பெருமான் கேட்டபோது முருகப்பெருமான் அசரீரி வாக்கு கொடுத்தது, எங்கு உன் வாக்கு தடைபடுகிறதோ அங்கு உனக்கு குருநாதர் கிடைப்பார்.
பல திருத்தலங்களுக்கு சென்று மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாடினார். பல கவிகள் எல்லாம் பாடிட்டே வந்து தர்மபுரத்திற்கு வருகின்ற காலத்து அங்க இருக்கக்கூடிய இளைய பட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் குருமகா சன்னிதானத்திட்ட போய் இவர்தான் குமரகுருபரர் மிகுந்த அருள் பெற்று இறைவன் மீது பக்தி பணம் பாடிட்டு இருக்கிறான்னு சொல்றார். அப்படி சொன்ன உடனே இப்போ நீங்க ஒரு பெரியவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க ஆர்வத்துல ஒன்று கேட்பாங்க, இதுக்கு என்ன இவர் எல்லாமே படிச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பரிசோதிக்கிறதுக்காக கேட்கறது இல்லை, இவங்க வாக்குறது என்ன வருதுன்னு கேட்கலாங்கிறதுக்காக அதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்பாங்க. அப்படி சொல்லும் போது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள என்று சொல்லுகின்ற பாடலுக்கு அனுபவ பொருளை சொல்லுங்க சொல்லிட்டாரு. அனுபவ பொருளை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அனுபவ பொருளை சொல்லும் போது அவரால் வாக்கு எழல. என்ன பல கவிகள் பாடியவர் அனுபவ பொருள் சொல்லும் போது அவர் வாக்கு எழாமல் நின்றது. அவரையே தன் குருநாதராக ஏற்று சாமி எனக்கு நீங்க சீடனாக ஏற்றுக்கொண்டு தர்மயாதீன குருமுதல்வரை தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குருநாதராக ஏற்றுக்கொண்டார். அந்த வரலாறு. ஏன் அப்படி சொல்றார்? இந்த பாடலுக்கு அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி நம்பியாரூரர் தில்லை கூத்த பெருமானை கண்டு ரசித்தார், அனுபவித்தார் அப்படிங்கிறத அவர் திருப்பதிகமாக அந்த இடத்துல பாடியிருக்கிறார். இந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. பின்னாடி 2வது முறை தில்லை வருகின்ற போது பாடுகின்ற பாடல் தான் கிடைச்சது. இந்த பாடல்ல 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. நம்ம உடம்புக்கு இறைவன் ஏன் கொடுத்திருக்கிறார்? இந்த உடம்பை எதற்காக கொடுத்தார்? உலகத்தில் நிகழ்கின்ற அனுபவங்களை எல்லாம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ரசித்து அதனால் நாம் தெளிவு பெறணும். பார்வை பார்க்கிறோம், ஒரு அனுபவம் தான். சாமி நமக்கு அறிவு கொடுக்கிறார். எப்படி அறிவு வருது? அறிவு வருவதற்கான வாயில்கள் 5. நமக்கு வாசல் 5 வாசல், 9 வாசல். அறிவு வருவதற்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வாயில் 5. என்ன? செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. இந்த 5 வாயிலாகத்தான் அறிவு விளங்கும். என்ன? வாயில சுவை வாயிலாகவும், கண்ணில் ஒளி வாயிலாக, காட்சி வாயிலாகவும், உடம்பில் அனுபவத்தின் பரிசத்தின் வாயிலாகவும், பிறகு மூக்குல நுகர்கின்ற வாயிலாகவும், கேட்கின்ற ஒளியின் வாயிலாகவும் நமக்கு என்ன நிகழ்வுங்க? அறிவு வளர்ச்சி அடையும். அறிவு வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த 5 கருவியை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள் பேர். இந்த கருவிகள் அறியாது, நல்லா புரிந்துக்குங்க. சித்தாந்தத்தில் இது விளக்கமா படிப்போம். அறிவு, இந்த கருவிகளுக்கு அறிவில்லை. இந்த கருவிகள் வாயிலாக உயிர் அறிவை வளர்த்தும். அப்ப இறைவன் இந்த கருவிகளை எதுக்கு கொடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா, உலக பொருள்களை எல்லாம் காட்சி பண்ணி காட்சினா கண்ணில் பார்க்கறது மட்டும் காட்சி நினைச்சுக்கூடாது. செவியில கேட்டாலும் ஓசை வழியாக வருகின்ற காட்சி, உடம்பின் வழியாக வருகின்ற காட்சி, உணர்வின் வழியாக வருகின்ற காட்சின்னு 5 புலன்கள் வாயிலாக நமக்கு காட்சி வரும். அதனாலதான் நமக்கு பெரியவர்கள் இந்த 5 புலனையும் ஒரு சேர வழிபாட்டில் ஒன்றிட்டு வழிபாடு செய்யணும்னு நமக்கு காட்டியிருப்பாங்க. அப்ப இங்க நம்பியார் பெருமான் கூத்த பெருமானை சென்று ரசித்து நிற்கிறார். என்னென்ன புலன்கள் எல்லாம் ரசித்தது? நாம நம்ம அனுபவத்தை பார்ப்போம். கோயிலுக்குள்ள போறோம், சரிங்களா? கண்ணு இப்படி சாமியை பார்த்து விட்டுது. பக்கத்துல யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த காது என்ன பண்ணிட்டு சரி, அந்த கேட்கலனாலும் பரவாயில்லைங்க, சரிங்களா? அங்க திருக்கோயில்ல தேவாரம் பாடிட்டு இருக்கிறாங்களே, அது கேட்குதா? கேட்குது, சரிங்களா? நல்லா கம்ம பொங்கல் படைச்சிருக்கிறாங்க, சாமி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அது புரிய வரையும் பொங்கல் நல்லா வாசனை மூக்குக்குள்ள போகுது, சரிங்களா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது மின்விசிறி ஓடல, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. அங்க கோயிலுக்குள்ள வந்தாலும் சரி, இல்லை வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, மின்விசிறி ஓடலாம். உடனே என்ன ஆச்சு? மின்சாரம் தடையாயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். பூசையில் அமர்ந்து கொண்டு தான் இந்த 5 புலனும் ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இல்லை? இப்போ நம்பியாரூரர் பெருமான் இறை கூத்த பெருமானை பார்க்கிறார். கண் மட்டும்தான் வேலை செய்யணும். மிச்ச 4 கருவி என்ன பயன் அடைஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டா, இந்த கண்ணாகிய கருவிக்கு துணை செய்து கொண்டிருக்குதான். இது எப்படி துணை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுபவத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா, இந்த கண் கேளாதவர்களுக்கு காது மிக கூர்மையா இருக்கும். கண் காது 2 கேட்காதவங்களுக்கு உடம்புல பரிசு மிக மிக கூர்மையா இருக்கும். பக்கத்துல யாராவது இங்க வரும்போதே அவங்க அறிஞ்சிருவாங்க. எப்படி உணர்வு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காட்சி புலன்லாம்
இந்த இடத்துல அமைத்து கொடுத்து சாமி கொடுப்பது. இப்போ நம்பியாரூர் ஒரு பெருமான் கூத்த பெருமானை கண்டபோது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. உடம்பு, செவி, வாய், மூக்கு 4 வழியாக வருகின்ற 5 கருவிகள், 5 வழியாக வருவதில் 4 கருவிகளும் சேர்ந்து 5வதாக இருக்கக்கூடிய கண்ணின் வழியாக மட்டும் காட்சிப்படும். நமக்கு சொன்னா கொஞ்சம் விளங்கிக்கிறது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய பட்டினத்தடியுடைய பாட்டு தான். கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் வஞ்சகனா ஒன்றும் பேச புலால் கமலும் மெய்யொன்று சார விரும்பி யான் செய்கின்ற பூசனை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. ஆரியா சுவாமிகள் தான் சொல்லுவார். சரிங்களா? பூசை மணி அடிச்சுட்டு வாசல்ல யாராவது கூப்பிடுவாங்க. புரியுதா? காமாட்சி யாராவது வந்திருக்கிறாங்க பாரு காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பூசை பண்றதுக்கு இந்த பூசனை என்னப்பா நீ பூசனை பண்ற இல்ல. ஏன் பூசனையில உட்கார்ந்து உட்காரும் போதே நம்ம என்ன பண்றோம்? காலத்துக்கு காலனாக இருக்கக்கூடிய வண்டிய நேரத்தை உட்கார வச்சுக்கோ. உட்காரும் 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவேன், 1 மணி நேரத்துல பூசை நிறைவு செய்திருவேன், 2 மணி நேரத்துல நிறைவு செய்து கிளம்பணும். அப்படி இது பூசை என்பது மெய் மறக்கக்கூடிய பூசையாக அமைய நேரம் வகுத்துடும். இல்ல நம்ம நேரத்தையும் வகுக்க மாட்டோம், இடத்தையும் வகுக்க மாட்டோம். வகுக்காம என்ன பண்ண முடியாதுங்க? பூசையில ஒன்றது. அதுக்கு பூசணையில காதல் வரணுங்க. பூசை செய்யறவங்களுக்கு பூசையில காதல் வர அந்த பூசணைக்கான தடைகளை எல்லாம் இறைவன் தான் நீக்கி கொடுக்கும். எனவே இந்த கை ஒன்றும் விழி ஒன்றும் இப்படி ஒவ்வொன்றும் நாடிட்டு இருக்கீங்களா? அப்படி பூசனை செய்தால் அதனால் செய்கின்ற பூசனையை நீ ஏற்றுக்கொள்வாயாப்பா. நம்ம பூசையெல்லாம் சாமி எப்படி ஏற்றுக்குவாருன்னு கேட்டீங்கன்னா, பிரியாணி பாளையம் நஞ்சப்பையா அது சொல்லுவாங்க. பூசனைய நம்மளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஏற்றுக்கிறார் சுவாமி. சரியா? என்னப்பா பண்ண போற? பூசை பண்ண போறியா? பூசனைய சரி நீ பண்ணு. இல்ல நம்ம ஆகம பூசை அல்ல, நாம அன்பு பூசை தான் பண்றோம் இல்லைங்களா? ஆகமத்தில் வச்ச மாதிரி எல்லாத்தையும் சரியா செய்யணும். ஆனா அன்பில எந்த விதமான குறையென்ற பூசனை செய்வதற்கு செய்யணும். அப்போ 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. அப்ப என்ன? பக்கத்துல இடியே விழுந்தாலும் நமக்கு தெரியாம இருக்கணும். சலங்க ஒளி கேட்டா மாறி போயிடும் அறிவு இல்லைங்களா? அறிவு எப்படி இருக்குன்னு கேட்டா, பெருமானை கண்கள் ரசிக்குதுன்னா வேற காட்சிகளுக்கு எல்லாம் இடமெல்லாம் அது யாருக்கு ஏந்ததுன்னு கேட்டா, நம்பியாரூர் பெருமானுக்கு ஏந்தது. அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆகும். உள்ள மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் சொல்லக்கூடிய 4 கருவியில சித்தம் மட்டுமே தொழில் செய்கிறது. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதினால் வருகின்ற சலனம் இல்லை, புத்தியினால் வருகின்ற தடுமாற்றம் இல்லை. தடுமாற்றம் புத்தி முனைந்து நிற்கும். அகங்காரத்தினால் வருகின்ற ஊற்றெடுப்பு இல்லை. எந்த விதமான கருவிகளும் அந்த கரணத்துல பணி செய்யாம சிந்தை மட்டுமே தெளிந்து நிற்கிறது. இது எப்படி அனுபவிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அகப்பூசை செய்கின்றவர்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும். எப்படி? மனம், புத்தி, அகங்காரங்கள் எல்லாம் அடங்கி சிந்தை மட்டும் சில நேரத்தில் அது சாமி என்ன பண்ணா இடைவிடாது அவரோட தியானத்தில் இருக்கும். நம்மகிட்ட திருப்புகழ்ல நம்மளுடைய அருணகிரிநாதர் கேட்பார், சரண கமலாலயத்தை அரணிமட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசன மூட மட்டி. சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில், எவ்வளவு நேரம்? 30 வினாடி தியானம் வைக்க முடியாத ரொம்ப மூடங்கிற சடகசட மூடமட்டி பவநிலையிலே சனித்து மிடியால் மயக்கம் உருவேணும். அப்போ இந்த உலக நினைப்பெல்லாம் நீங்கி அந்த பூசணையில ஒன்றித்து நிற்பதற்கு சித்தம் மட்டுமே தெளிந்து நிற்கணும். அது மட்டும்தான் பணி செய்துதான். இப்போ 5 புலன்ல கண்கள் மட்டுமே வேலை செய்யுது, அந்த காரணங்கள் 4ல சித்தம் மட்டுமே தொழில்படுகிறது. அடுத்து சொன்னார், குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆகும். நமக்கு உயிரோடு சேர்த்து இறைவன் இந்த ஆன்ம தத்துவத்தை கூட்டும் போது ராசதம், சாத்விகம், தாமசம் என்று சொல்லக்கூடிய 3 வகையான கருவிகள் குணங்களை கொடுத்தார். ஆன்மாவுக்கு என்ன வினை அனுபவம் கொடுக்கணுமோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த
சாத்விகம், ராசதம், தாமசம். நமக்கு கொடுக்கும் போதே பிரகிருதி மாயையில இந்த மாயையாகிய பொருளை படைக்கும் போதே இந்த உடம்புக்குள்ள எப்படி அறிவு படைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட குணத்தோடு இவன் விளங்கணும், இந்த ஆன்மா எப்படிப்பட்ட குணத்தோடு விளங்கணுங்கிறதுக்கு அந்தந்த ஆன்மாவினுடைய வினைப்பலன் இல்லை. அதுக்கு சாத்விகம், ராசதம், தாமசம் எல்லாருக்குமே இந்த 3 வகையான குணம் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, குறைவே இல்லை. இறை வழிபாடு செய்யறோம், தியானத்தில் நிற்கிறோம், இப்ப என்ன ஆகும், சாத்வீக குணம் நிறைந்திருக்கும். சாத்வீக குணம் 100% நிறைந்திருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதுல தாமசமும் ராசதமும் கலந்தே நிற்கும். அது எப்படி நிற்கும் கேட்டீங்கன்னா, மறைந்து நிற்கும், அளவீடு கம்மியா நிற்கும். எப்போ வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அந்த தியானத்திலையும் வழிபாட்டிலையும் தடை ஏற்படும் பொழுது ராசதம் மேலும். ராசதம் மேலும். இப்போ திருக்கோயில் விட்டுருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறோம், வழிபாடு விட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், சரிங்களா, பொறுமையா செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு தடை வருதுன்னா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசதம் ஏறி தாமசம் குறைஞ்சு மயங்கி சாத்விகம் குறைஞ்சு நிற்கும், ராசதம் முழுமையா ஏறி நிற்கும். இந்த 3 குணங்களுமே மாறி மாறி வரும். இந்த வழிபாட்டுக்கு எது மிகுந்த உயர்ந்த குணம் கேட்டீங்கன்னா சாத்வீக குணம். ஏன் மான் தோலை வைத்து அடியில் அமர்ந்து கொண்டு பூசனை செய்யணும், ஏன் முஞ்சிக்குள் என்று சொல்லக்கூடிய தர்ப்பையில் உட்கார்ந்து பூசனை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்வீக குணம் உடம்பில் தங்கி பூசனையில சாத்வீக குணம் நிறைந்திருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வழிபாடு செய்வது. அப்போ பூசனையில சாத்வீக குணம் வரணும், நம்மகிட்ட சாத்வீக குணம் அதிகமாகணும்னா நடவடிக்கை பூரா உண்ணுகின்ற உணவுலிருந்து. ஏன்னா பெரும்பாலும் ஏன் இந்த உணவுப் பொருள்களை கூட ரொம்ப கவனமா நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, சாத்வீக முகூர்த்த குணம். ஏன்னா உணவின் வழி உணர்வு, பெரியவர்கள் கண்டிருக்கக்கூடிய வழி உணவின் வழி உணர்வு. அப்போ உணவுலையும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே சாத்வீக குணமே 100% இருந்துதான். ராசதத்துக்கும் தாமசத்துக்கும் அங்க இடமே இல்லை. நமக்கு எல்லாம் மாறி மாறித்தான் நிகழும். ஒரு 2 மணி நேரம் வகுப்பு, சரிங்களா, 1.25 மணி நேரம் தாண்டதுக்குள்ள எல்லாருக்கும் என்ன பண்ண வர ஆரம்பிச்சிடும், தாமச குணம் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே மைக்கிட்டே போகும். நம்ம 2.25 மணி நேரம் எடுத்துட்டு இருக்குன்னு வச்சுங்க, தன்னை போல ராசன் எதிர்மாரு இவர் எப்போ முடிப்பாரு, என்ன பண்ணுவாரு இவரு அப்படின்ட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம என்ன பண்ணுவாங்க, அப்படியே ராசத குணம் அதிகமாகிட்டே இருக்கும். இப்படி ராசதம், தாமசம், சாத்வீகம் 3ல அவருக்கு என்ன பண்ணா திருந்து என்ன சொல்றாங்க, திருந்து சாத்விகமே. குணம் ஒரு 3 சாத்விகமே சொல்ல, திருந்து சாத்விகம் இல்ல. அந்த சாத்விகனா 100% சாத்விகம். அப்படி அமைதியோடு பெருமானை கண்டு ரசிக்கிறார். 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லை. அவர் யார்? இந்து நிலா வாழ்வு பெற்ற சடையை உடைய பெருமான் ஆடுகின்ற எல்லையில் வந்த பேரின்ப கூத்து. அந்த கூத்து என்னது? எல்லையில் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து. அந்த கூத்து தனி கூத்து, பெருங்கூத்து, ஒப்பற்ற கூத்து. அந்த கூத்துக்கு நீங்க கூத்தை பத்தி படிக்கணும்னா உண்மை விளக்கம் படிக்கும்போது படிப்போம். உண்மை விளக்கத்துல 10 பாடல் இறைவனோட நடனத்து. நீங்க நடனத்தை பத்தியும் நடனத்தை பத்தி படிக்கிறதுக்கு 2 நூல் மிக ஆழமா சொல்லக்கூடிய நூல். ஒன்று உண்மை விளக்கம் சாஸ்திரத்துல திருமந்திரம். இறைவனோட ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நடராஜமூர்த்திய அப்படி பார்க்கிறோம். அந்த நடராஜமூர்த்தியினுடைய தத்துவம் என்ன? ஓம் நம சிவாயன்னு சொல்ல சொல்றாங்க, ஓம் சிவாய நமன்னு சொல்ல சொல்றாங்க. அப்புறம் 3வது நிலைக்கு போனோம்னா, அடுத்த நிலைக்கு போனோம் ஓம் சிவாய அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கூத்த பெருமானுடைய வடிவில் வச்சு, கூத்த பெருமான் ஏந்தி இருக்கக்கூடிய உடுக்கை ஏந்திய கரம், நெருப்பேந்திய கரம், அபயக்கரம், ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி என்று சொல்லக்கூடிய 5 இடம். இந்த 5 இடமே தூள் 5 தொழில் செய்தால் எந்த குறியை குறிக்குது, சூக்கும் 5 தொழில் செய்தால் எந்த வடி, ஒரே வடிவம் தான். சாமி எழுந்ததில் இருக்கக்கூடிய வடிவம் ஒரே வடிவம் தான். அந்த வடிவ உருவத்திலேயே 5 வகையான கூத்துகள். எப்படி? தூள் 5 தொழில், சூக்கும் 5 தொழில், அதிசூக்கும் 5 தொழில். தூள் 5 தொழில்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அழித்தல் தான். இந்த 5 தொழில நீங்க நடராஜமூர்த்தியினுடைய உருவத்தில் வச்சு பார்க்கணும்னா, உடுக்கை படைத்தல், தோற்றம், துடி. அதை உண்மை விளக்கத்தில் எடுத்தீங்கன்னா தோற்றம்
துடியதனில், துடினா உடுக்கை, உடுக்கை வழியாக படைப்பை செய்கிறார். எப்படின்னு கேட்டா இந்த நாதம் தான் உலகத்தினுடைய தோற்றம். உலகம் எங்கிருந்து விரிகிறது? நாதத்திலிருந்து தான் விரிகிறது. எப்பயுமே விரிந்த பொருளினுடைய தோற்றம் ரொம்ப நுணுக்கமா இருக்கும். உலகத்தை வச்சும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியலனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? இப்ப நீங்க உலகத்துல உதாரணம் சாக் பீஸ், சுண்ணாம்பு கட்டி காட்சிப்படும் போது எப்படி இருக்குது? பெரிய பொருளா தெரியுது. இதனுடைய மூலம் என்ன? சுண்ணாம்பு துகள். அந்த சுண்ணாம்பு துகளில் இருந்து தான் இவ்வளவு பெரிய பொருள் உருவாயிருக்கு. அதுபோல இந்த உலகமாகிய பிரபஞ்சம் எப்படி விரிந்திருக்குன்னு கேட்டா நாதமாகிய நுணுக்கமான பொருள் இருந்தா விரிந்திருக்குது. இந்த உலகத்து பொருளையே நம்மளால முழுமையா விளங்கிக்க முடியல. உலகத்துல இருக்க எல்லா காட்சி பொருளும் நம்மளால முழுமையா விளங்கிக்க முடியுதா? ஒரு அலைபேசி வாங்கி நம்ம கையில வச்சு 2-3 வருஷமா சுத்திட்டு இருப்போம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா புதுசா ஒருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும். இதுல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியாதா? தெரியாது. 24 மணி நேரம் தேடணும்னாலும் இதுல அப்படி பல வகையான செய்திகள் இருக்கு இல்லைங்களா? அப்படி உலகத்து பொருள்களையே நாம் எதனால என்ன பண்ண முடியல? முழுமையா அறிய பண்ண முடியல. அப்படி அறியாத பொழுது இதுக்கும் நுட்பமா இருக்கக்கூடிய பொருளை அறிவது எப்படி? அந்த அறிவு நுட்பத்தை உருவாக்கியவன் எப்படி இருப்பான்? அவன் அறிவது எப்படி? நீங்க இங்கிருந்து போகணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய அந்த 5 பூதத்தினுடைய தத்துவம் கூடிய இந்த உலகத்தையே நம்மளால விளங்கிக்க முடியலன்னா சிவத்தை விளங்குவதற்கு நாம் எவ்வளவு அறிய வேண்டும். நீங்க அப்ப அறியன்னா என்ன பண்ணணும்? இந்த அறிவு இன்னும் நுட்பமாகும். அறிவு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தோளமா இருக்குது. இந்த தோளமா இருக்குன்னு கேட்டா இந்த உலகத்தை அறிகின்ற அறிவு தான் கொடுத்திருக்கிறாரே தவிர உயிர்களை இப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை அறியணும், உயிருக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை அறியணும். அப்படி அறியணும்னா இன்னும் நுட்பமாக நாம் அறிவு போகணும். அப்படி நுட்பமாக போகிறதுக்கு தான் நஞ்செழுத்து. அஞ்செழுத்தை சொல்ல சொல்ல அறிவு என்ன ஆகும்? குற்றம் மீண்டும் அறிவு என்ன ஆகும்? நுணுக்கமாகும். எனவே குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமையாக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் வந்த தனி பெரும் கூத்து. அந்த கூத்து தான் மூணக்கூத்து, ஞானக்கூத்து, மோனக்கூத்து. மணிவாசக பெருமான் ஊன நடனம் ஒருபால், ஞான நடனம் ஒருபால், மோனாந்த நடனம் ஒருபால். ஊன நடனம் சாமி ஆட்டத்துல ஏதாவது ஊனம் இருக்கா என்ன? ஊனம் நீக்குவதற்காக ஆடுகின்ற நடனம். ஞான நடனம் என்றால் ஞானம் உருவாகுவதற்காக நடுப்புற நடனம் இல்ல. சாமி நீங்க இதுல மணிவாசருடைய அந்த பாட்டுல பான நாடரும் அறிவனாதனி மறையிலேறும் தொடரானாதனி ஏனை நாடரும் தெரியவனாதனி என்னை நீ ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகினானை பருகுவித்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய உயர் வையகத்துடைய வச்சு இறைவன் நடத்துகின்ற கூத்துல மாற்றமே கிடையாது. நேற்று ஒரு மாதிரி ஆடுறது, இன்னைக்கு ஒரு மாதிரி ஆடுறது சிவபெருமானுடைய வேலையா? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஆடுறதுதான் அவருடைய வேலை. ஆனா நம்ம அறிவுல என்ன குற்றம் இருக்குதோ அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய கூத்தை நிகழ்த்துகிறார். தொழில் கூத்துங்கிறது என்னங்க? 5 தொழில். அந்த 5 தொழில நமக்கு அறிவு குறைபட்டு ஊனமாக இருக்கிறது. அந்த ஊனம் நீங்குவதற்கு என்ன தொழிலை, எப்படி தொழிலை செலுத்தினா இந்த உயிர் தெளிவு பெறுமோ அந்த நடனத்திற்கு ஊன நடனம். அந்த நடனம் மாறி அறிவு உலகத்தை பற்றுகின்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அறிவு என்ன நடனத்தை நிகழ்த்துவார்? ஞான நடனம். ஞானம் நிகழ்வதற்கான நடனத்தை நிகழ்த்துவார். இதெல்லாம் பேரலல், எல்லாம் ஒரு சேர ஒருபடித்து மாறி மாறி இது முடிஞ்சதல்ல. இது எவ்வளவு நடக்குதோ அவ்வளவு, எவ்வளவு ஊனம் நீங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஞானம் இல்ல. அப்போ அப்படி வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைச்சு தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்த அந்த வெள்ளம் என்ன வெள்ளம்? ஆனந்த வெள்ளம் என்று சொல்லுகின்ற வெள்ளம். அப்படி தெளிந்தவர் மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அப்ப பெருமானை எப்படி அனுபவித்தார் என்று அடுத்த பாடல் 107வது பாடல். தென்னிலா மலர்ந்த வேணியாய் குன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அறிவினி சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து கண்ணினார் நீதி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். அவருடைய கூத்த பெருமானை அவர் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய
காட்சி எப்படி இருக்குன்னு சேக்கிழார் பெருமான் பதிவு ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்பியாருடன் இந்த இடத்துல பாடணும் திருப்பதியும் நமக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா அவருடைய அனுபவம் கிடைச்சிருக்கும். ஆனால் சேக்கிழார் பெருமானுக்கு அங்கிருந்து சாமி ஃபேக்ஸ் பண்ணிட்டார். அவர் கூப்பிட்டார். என்னன்னு கூப்பிட்டாரு? பெரியவங்க சொல்லுவாங்க, பரிமேலழகர் உரை எழுதினார் திருக்குறளுக்கு 10 பேருடைய உரை, இன்னைக்கு வரைக்கும் 100 பேருடைய உரை வந்தாலும் பரிமேலழகர் உரை மட்டும் ஏன் சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவருடைய உள்ளக்கிடக்கை சரியா காட்சி. இந்த பாடலுக்கு இந்த உரை எழுதுகின்ற ஆசிரியர்களுடைய அறிவுல சாமி நின்று கொடுக்கக்கூடிய கருணை பெரிய கருணை. எல்லாருனாலையும் செய்வோம். அது தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படியே அப்படியே மனிதன் நம்ம நம்பியாருக்கு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அவருடைய உள்ளத்துல சாமி படம் பிடிச்சிருக்கிறார். அது சொல்றார், கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து தென்னிலா மலர்ந்த வேணியாய் நின்றன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிதாம் இன்பமாம் என்று அங்கு பண்ணினார் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் அணிந்தார். 3வது வரியை முதல்ல சொல்லிட்டு 1வது வரி 2வது வரி 4வது அப்படி பொருள் செய்யணும். பெருமானை அந்த கருணையோடு பார்க்கிறார். கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குதித்து சாமிகிட்ட சொல்றாரா, பெருமானே இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று ரொம்ப இழிவானது. பிறப்பு என்பது மிக இழிவானது, வெறுக்கப்பட வேண்டியது. பிறப்பை யாரும் விரும்பி நிற்கக்கூடாது. மண்ணுலகத்துல பிறந்து வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் என்று தொண்டனேன் கண்டொழிந்து. மண்ணுலகத்துல பிறக்கிறது எதுக்குன்னு கேட்டா, பொன்னுலகத்துக்கு போவதற்காக, மீண்டும் இங்கேயே வருவதற்காக, திரும்பி 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 காற்றாடி போல சுழற்சியாக கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பெண்ணும் இந்த பிறப்புக்கு வருவதற்காக அல்ல. நீங்க எந்த அருளாளர்களாக, நீங்க சைவ சமயத்தை விட்டுருங்க, எந்த சமயத்தில் எடுத்தவங்க அருளாளர்கள் யாராக இருந்தாலும் பிறப்பு வேண்டும் சொல்லியிருக்கிறாங்களா, பிறப்பு வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இறைவனை நேர்ல பார்த்து அறிவுல கண்டு ரசிச்சவங்க கேட்டிருந்தா என்ன கேட்டிருக்கணும்? நல்ல பிறப்பு கொடுங்க சாமி, இன்னும் நல்ல பிறப்பு கொடுங்க சாமின்னு கேட்டிருக்கோம். எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, பிறப்பு வேண்டாம். அப்ப இதுல எவ்வளவு அபாயம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் அப்படி இருக்கக்கூடியவங்க கூட ஒரு சில இடத்துல பிறப்பு இருந்தா சிறப்புன்னாங்க. எந்த இடத்துல பிறப்பு இருந்தால் சிறப்புன்னு சொன்னாங்க கேட்டா, உங்களை வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். இந்த பிறப்புக்கு நான் ஒரு வணக்கம் சொல்றேன். நம்ம நம்பியாருடைய துதியில சொல்றார், இந்த உடம்புக்கு நான் ஒரு வணக்கம் வைக்கிறேன். ஏன் வணக்கம் வைக்கிறேன்னா, இந்த உடம்பை கொடுத்தங்காட்டி தான் இந்த பிறப்புல உங்களை நான் வணங்க முடியும். வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். அப்பர் சுவாமிகள் சொன்னார், மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலம். எப்போ குனித்த புருவமும் கோவை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போர் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறை எடுத்த பாதமும் காணப்பெற்றால் பனித்த பிறவியும் இந்த வேண்டுவதே இந்த மாநிலம். சாமி பிறப்பு கொடுக்குறீங்களா, சந்தோஷம். எப்பயும் நீங்க உங்க காட்சி கொடுத்துருக்கீங்கன்னா வேற எந்த காட்சியும் தெரியக்கூடாது, வேற எந்த படமும் ஓடக்கூடாது. எந்த படம் கொடுத்தா ஓடணும்? பூத்த பெருமானுடைய படம் கொடுத்தா நம்ம தியேட்டர்ல ஓடணும். அந்த படம் ஓடிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சாமி, இந்த பிறப்புக்கு சம்மதம். இல்லைன்னா இந்த பிறப்பு என்பதுங்க வெறுக்கத்தக்கது. இப்ப அங்க நம்பியாருடைய பதிவாக சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாடிதாம் இன்பமா. வாடிதானங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்? தென்னிலாம் மலர்ந்த வேணியாய் நின்ற திருநடம் கும்பிடப்பட்டு, எப்படி கும்பிட்டாலும் போன பாட்டு சொன்னார், அப்படி கும்பிடப்பெற்ற பிறப்பு, இந்த மண்ணிலே வந்த பிறப்பு எனக்கு மிக சிறந்த பிறப்பாம் என்று பெருமானை பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணி. அவர் சாமிகிட்ட மகிழ்ச்சியோடு அந்த பெருமானை உள்ள நினைந்து, பெருமானை இந்த பிறப்புக்கு மிக்க நன்றி, உங்களுடைய காட்சி கிடைச்சி காட்டி அப்படின்னு சொல்லி வணங்கி இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்றுடாரும் மூங்கிட மன்றுடார் ஐயாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மணிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அறையான்கள் பொங்க நற்றவம் வேள்வி நல்க மேன்மைகள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம்.
அருள் தரும் விசாலாட்சி அம்மையுடனாய கைலாசநாதர் திருவடிகள் குற்றாலம் உயிர் துணையே அருவான் உண்மை நாயன்மார் திருவடிகள் பெருமான் சேக்கிழார் பெருமான் திருவடிகள் ஆண்டவருக்கு